ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு எபிசோட் எல்ஜிபிடிக்கு பற்றி போட்டிருந்தோம். நாங்கள் அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தோம் இதுக்கப்புறம் ஒரு எபிசோடு வந்துட்டு ஒரு கெஸ்ட்டோட பண்ண போகிறோம்னு. ஸோ இன்னைக்கு அந்த எபிசோடு தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு எபிசோட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறதுனால ஹோஸ்ட்டாக மாறிட்டீங்க. நம்மளுக்கு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு எபிசோடோட கெஸ்ட் யார் அப்படின்னா, உங்கள் நிறைய பேருக்கு ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டேட்ஸ் ஆஃப் மீனாட்சின்ற பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ டேட்ஸ் ஆஃப் மீனாட்சி பேஜில் இருந்து விக்னேஷ் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் விக்னேஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாப்பி ப்ரைட் மந்த் ப்ரோ. நன்றி நன்றி, உங்களுக்கும் ஹாப்பி ப்ரைட். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எபிசோட் ஜாயின் பண்ணதுக்கு. நாங்கள் இது வந்து ஆக்சுவலாக தான் ரொம்ப நாளாக ஒரு லாங் பெண்டிங் எபிசோட், எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 சீசனாக வந்துட்டு கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதுனாலே வெயிட் பண்ணி பண்ணணும்னு நினச்சோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்துட்டு LGBTQIA+, அதில் முக்கியமாக கே ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அண்ட் பேரண்டிங். ஸோ உங்களை பற்றி ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும். என்னோட பேர் விக்னேஷ். நான் ஆஸ்திரேலியாவில் நான் இப்போ வாழ்கிறேன். ஸோ என்னோட பூர்வீகம் வந்து மதுரை. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து மதுரை தான். அண்ட் நான் அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 20 வயசு சம்திங்கில் வந்து நான் 21 வயசில் வந்து நான் நியூசிலாந்துக்கு நான் போனேன். அங்கே தான் நான் என்னோட இப்போ ஹஸ்பண்டை நான் மீட் பண்ணேன். ஆண்ட்ரியா அவனோட பேர். ஆண்ட்ரியா இட்டாலியை சேர்ந்தவன். அண்ட் நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10-11 வருஷமாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் இருக்கோம். வி காட் மேரிட் இன் 2016. எங்களுக்கு மீனாட்சின்னு ஒரு குழந்தை இருக்கா. அவளுக்கு 2 வயசு ஆகுது. நாங்கள் அவளை சரகசி மூலமாக நாங்கள் பெற்றுக்கிட்டோம் நாங்கள் அவளை. ஸோ இதான் என்னை பற்றி சொல்லணும். சூப்பர் சூப்பர். ஸோ அதான் ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட பேஜில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டேட்ஸ் ஆஃப் மீனாட்சி பேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னு, இப்படி ஒரு பேஜ் பண்ணி அதை கண்டினியூ பண்ணணுன்றதுக்கான லைக் தாட் எதனால வந்துச்சு? லைக் வாட் இஸ் த பர்பஸ் உங்களுக்கு தோணுது இதை ஆரம்பிக்கணும்? உண்மையை சொல்லணும்னா எனக்கு பர்பஸ்லாம் ஒன்றுமே இல்லை சத்தியமாக. நான் ஆக்சுவலாக அது ரொம்ப பிளான் பண்ணிலாம் நான் பண்ணவே இல்லை. மீனாட்சி பிறக்கிற டயத்தில் தான் நான் வந்து என்னோட பேஜ் வந்து ஓப்பனே பண்ணேன். நான் ப்ரைவேட்டில் வந்து பப்ளிக் நான் ஓப்பன் பண்ணேன். நான் அப்போ ஒரு 50 பேர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்க தான் மட்டும் இருந்தாங்க ஃபாலோவர்ஸ். அதுக்காக சும்மா போஸ்ட் பண்ணலான்னு பண்ணேன் நான். அண்ட் மேபி என்னோட ஸ்டோரி வந்து ஒரு சில பீப்புள் ஆஃப் கே ஆர் லெஸ்பியன் கம்யூனிட்டிக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே, இங்கே பாரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பையன், தமிழ் பேசுகிற ஒரு பையன், அவன் இந்த மாதிரி வந்து சரகசியில் அவன் ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றிருக்கான் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன் என்னோட அக்கௌண்ட்டை. ஐ தாட் நான் ஓப்பன் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஒரு கே பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த கம்யூனிட்டிலேருந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கே பீப்புள் லெஸ்பியன் பீப்புள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ஆப்போசிட்டாக தான் நடந்தது. என்னென்னா வந்து இப்போது இருக்கிற ஃபாலோவர்ஸில் ஆல்மோஸ்ட் 95% வந்து எனக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்புள் தான். லைக் அவங்க குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, போத் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ். அம்மாக்களும் இருக்காங்க, அப்பாக்களும் இருக்காங்க. பட் ப்ரிடாமினெட்லி அம்மாக்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க என்னோட அக்கௌண்ட்டை. கே பீப்புள் அஃப்கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் தேர் வெரி மினிமல். ஸோ ரொம்ப பிளான்லாம் பண்ணல நான். ஐ ஜஸ்ட் தாட் ஓகே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அது வந்து சில பேருக்கு அது ரிலேட்டபிளாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் மீனாட்சிக்கு வந்து சமைக்கிறதோ இல்லை நைட்டு தூங்கலை அப்படின்னு சொல்கிறதோ, இந்த மாதிரி சொல்கிறது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து பயங்கர ரிலேட்டபிளாக இருக்கும். அவங்களுக்கும் எனக்கு கொடுக்குறது வந்து எனக்கு நம்ம தனியாக இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இது பண்ணது தான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜே வந்து ஒரு பெருசாக பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணல. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இதில் ஒரு பெருசாக ஒன்று தெரிஞ்சதுன்னா, இந்த பேரண்டிங் அப்படின்னு வரும்போது வந்து எல்லாரும் ஒரே பிரச்சனையை தான் அதுதான் வந்து நிறைய பேருக்கு, எனக்கும் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நிறைய மற்றவங்களுக்கும் அது பார்க்கும் போது ஆச்சரியமா இருந்தது. நம்ம இது பண்ணுற அதே தான் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் த பேஜ் கேம் அபவுட். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பேஜ் பார்க்குறப்ப
ஹெட்ரோசெக்சுவல் கப்பலுக்கு வந்து இது ரொம்ப நார்மலைஸ் ஆகுது இல்லை, ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கப்ப உங்கள் பேஜ் பார்க்குறப்ப இது வந்து ஒரு ஹெட்ரோசெக்சுவல் கப்பல் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஹோமோசெக்சுவல் கப்பலும் வந்து குழந்தைய வளர்க்குறாங்க அப்படிங்கிறது நார்மலைஸ் பண்ணுறதுல அது உங்கள் பேஜ் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி மெயின்லி வந்து இந்த மாதிரி நம்ம ஊர் மதுரை பையன் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு இவன் யங்கர் பீப்புள் who are trying to come out அவங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு சொல்லுங்க. நோ was saying like நான் ஒரு ரிலேட்டபிலிட்டி ஒன்று, இன்னொருத்தவங்களுக்கு வந்து ரிலேட்டபிலிட்டியே இல்லைன்னா கூட, இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து நான் மதுரையில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ ஆனால் வந்து நான் இப்போ வாழ்றது ஆஸ்திரேலியாவில். ஸோ இப்போ மதுரையில் இருக்கிறவங்களால என்னோட லைஃப்பை ரிலேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா வந்து ஓரளவுக்கு தான் பண்ணிக்க முடியும். ஓரளவு அவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் சீரியஸ்லி ஐ வாஸ் ஸோ டேக்கன் அ பேக் when நம்ம ஊரில் இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சில நேரம் ரொம்ப கிராமத்துலலாம் எனக்கு என்ன இடம்னே தெரியாது. நான் அவங்கள்ட்ட கேட்கணும் எந்த ஊர் கிட்டக்குங்க இது இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கிராமத்துல இருந்தெல்லாம் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. அவங்க பையனையோ அவங்க பொண்ணையோ பேச வச்சு ஏதோ க்யூட்டாக ஏதாவது மெசேஜ் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ I was really taken aback. லைக் இது வந்து ஒரு அர்பன் பீப்புள் தான், அதாவது சென்னை இந்த மாதிரி சிட்டிஸ்ல இருக்கிறவங்க தான் ஓப்பனாக இருப்பாங்க. ஒரு கே கப்பிள் குழந்தை வளர்க்குறது அந்த மாதிரி நினைச்சது போய் ரொம்ப கிராமத்துல இதெல்லாம் அந்த மாதிரி மெசேஜ்லாம் வரும்போது இட் ஷாக்ஸ் மீ சம்டைம்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி. அதுதான் நான் ஆக்சுவலா சொல்ல வந்தேன். லைக் ஹெட்ரோசெக்சுவல் பீப்புள் தான் அதிகமாக ஃபாலோ பண்றாங்கன்னு நீங்க சொல்லும் போது, ஏன்னா இது கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குல்ல. இது வந்துட்டு நம்ம பார்த்து பழகலை, நம்மளோட சுத்தி இருக்கிற இடங்கள்ல இது நம்மளுக்கு இப்படி ஒரு கே கப்பிளோ கே பீப்புளோ ஈஸியா வெளியே வர்றதுக்கான சூழல் இங்க இல்லை. அப்போ வந்துட்டு நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்த ஒரே எக்ஸ்போஷர் வந்துட்டு மீடியா தான். ஸோ மூவிஸ்லையும் இதுலையும் என்ன பார்த்தோமோ அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஒரு கே கப்பிள்னா இப்படி தான் இருப்பாங்க, எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க. அதுலேயுமே ஒரு ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் இருக்காது மீடியாவில். ஸோ இப்போ உங்களோட பேஜஸை பார்க்கும்போது ஓகே இது அழகாக இருக்குது, இதுவும் ஒரு நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு கப்பல் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க, பேரண்டிங் இப்படி தான் இருக்கும்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ரிலேட்டபுளாக இருக்குது. ரொம்ப அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உங்களோட போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஸோ அதனால இன்னும் அந்த கனெக்ட் அதிகமாகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நன்றி. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிராமத்துல இருந்தெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹோமோசெக்சுவாலிட்டிங்கிறதே வந்து ஒரு இந்த நம்ம கவர்மெண்ட் சொன்ன மாதிரி கூட இட்ஸ் அர்பன் எலிட் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சிட்டிஸில் மட்டும்தான் இருக்கும், மெட்ரோஸில் மட்டும்தான் இருக்கும், வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லை, அது வந்து நேச்சுரலாகவே இதை எல்ஜிபிடிக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் இல்லை அதை பற்றி தெரியாதவங்க கூட வந்து ரீச் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் நேச்சுரலுங்கிறத ப்ரூவ் பண்ணுறான விஷயமா தான் பார்க்குறேன். நான் 100% இது நம்ம கவர்மெண்ட் வந்து, அதாவது பூனை வந்து கண்ணை கட்டிக்கிட்டா உலகமே தெரியாது, உலகமே இருண்டு போச்சுன்னு நடிக்கிற மாதிரி தான் இது இந்த விஷயம் வந்து. as long as நம்ம அக்னாலேஜ் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இல்லவே இல்லை நம்ம ஊர்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற மன ஓட்டத்துல தான் அவங்க பண்றாங்க. ஸோ நான் வந்து பிறந்து இது பண்ணது வந்து மதுரை, வளர்ந்தது மதுரை. ஆனா நான் வந்து படித்தது எல்லாமே வந்து ஒரு 15 வருஷம் நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருந்தோம். நாங்கள் விருதுநகர் ஊர் கூட கிடையாது, அதையும் தாண்டி என்னோட அப்பாவோட வேலை நிமித்தமாக நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த ஊர்லலாம் வந்து கே பீப்புளே இல்லையா, நான் அந்த ஊரில் தான் நான் இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சின்ன சின்ன ஊர்களில் கே மக்கள் இருக்காங்க, லெஸ்பியன் மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள எவ்வளோ நாளைக்கு தான் இவங்க வந்து இவங்க இல்லாத மாதிரியே நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வந்து அர்பன் பீப்புள் தான் செய்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ ப்ரைட் பரேட் அப்படின்னு ஒன்று நடக்குது. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதோட ஒரு சூப்பர் பேர் வச்சுருக்கோம். நம்ம ப்ரைடுன்ற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சல்பித்தனமையான வார்த்தை. அது கொஞ்சம் நம்ம வந்து சுயமரியாதைன்னு நம்ம சொல்கிறோம். அதை சூப்பரான வார்த்தை அது. கரெக்ட். ஸோ சுயமரியாதை பேரணி நம்ம வந்து மெட்ராஸில் வந்து பண்ணுறோம், நம்ம சென்னையில் பண்ணுறோம் நம்ம வருஷம். அதுக்கு இப்போ சென்னையில் நடக்குது, ஆனால் வந்து இது தேனியில் நடக்க மாட்டேங்குது, தூத்துக்குடியில் நடக்க மாட்டேங்குது.
ஸோ இந்த பரமக்குடியிலலாம் நடக்கல. பரமக்குடி ப்ரைடு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. ஸோ இது சென்னையில தான் நடக்குது அப்படிங்கும்போது, வரவன் பூரா சென்னை தான், பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான், இவங்களுக்கு தான் வந்து யாரோ கூப்பிட்டு வச்சு சொல்லித்தராங்க போல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பம் இருக்குது. ஆனா வர பசங்க பூரா கிராமத்துல இருந்து அங்க குடிபெயர்ந்த பசங்க தானே. அது ஏன் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. மெட்ரோ சிட்டிங்கிறதே வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த ஹோல் ஸ்டேட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். சென்னைன்னா கிட்டத்தட்ட இப்போ எல்லா ஊர்லேருந்தும் வந்து அவங்க தானே எல்லாமே இங்கே பண்ணுறோம். அதனால் இப்போ நான் கூட 15 வருஷமா சென்னையில் தான் இருக்கேன். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் தானே. அதே தான். சரி, ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட் பற்றி பேசுனதால நம்ம இப்போ ரீசெண்டாக ஹாட் டாப்பிக்கான இருக்க சேம் செக்ஸ் மேரேஜ் பற்றி பேசலாம். ரீசெண்டாக அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு. 2018 சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக இப்போ இந்த கேஸில் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு டு லீகலைஸ் கே மேரேஜ். ஸோ உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா விக்னேஷ் ப்ரோ, ஏன் வந்து மேரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலே போதுமே, ஏன் வந்து மேரேஜுங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோஷியல் இன்ஸ்டியூஷன் தானே, அது வந்து அதில் நிறைய பேக்வர்ட்னஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஏன் வந்து மேரேஜ் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பா. ஸோ நம்ம இந்தியாக்காரங்களுக்கு நம்ம கல்யாணம் முக்கியமா அப்படின்னு கேள்வியே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ கல்யாணத்துலேயே ஊறி வளர்ந்தவங்க நம்ம. ஒரு மாதத்துக்கு எப்படியும் நானும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், பட் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு 2 கல்யாணமாவது வரும் நம்மளுக்கு கண்டிப்பாக. இப்பயும் அப்படிதான் இருக்கு. மேபி நீங்க அங்க போனதுனால தெரியாம இருக்கு. தெரியல. ஆமா, யாரும். ஸோ இப்போ கல்யாணம்ன்ற அந்த செலிப்ரேஷன் அதெல்லாம் விட்டுருவோம். இந்த மணமேடை வச்சு ஊரார் கூடி சுற்றமும் நட்பும் அதெல்லாம் விட்டுருவோம், பத்திரிக்கை அடிச்சு அதெல்லாம். பட் ஒரு அங்கீகாரம் வந்து தேவைப்படுது ஒரு கப்பிள்ஸ்க்கு. இப்போ வந்து இவங்களுக்கு அங்கீகாரம் தேவைப்படுது. நம்ம வருவோம். நம்ம 377 அப்படின்றத டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. 377ன்றது வந்து இப்போ கே பீப்புள் எல்லாம் லீகல், அவங்க லவ் பண்றது லீகல் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. 377 இட்ஸ் a வெரி ஸ்பெசிஃபிக் லா. இந்த லா வந்து பிரிட்டிஷ் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அங்கெங்கெல்லாம் ஊடுருவிருக்கு இந்த லா. இந்த லா எதுக்கு கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னா வந்து, அங்க இருக்கிற பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து, ஏன்னா அவங்களால ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. ஒரு ரொம்ப ஹை ஆஃபீஸரா இருக்கிறவங்க, ஹை ஒரு ரேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர் தான் ஒய்ஃப் கூட்டிட்டு வர முடியும். சாதாரண சிப்பாய் அதெல்லாம் வந்து அவங்களாம் கூட்டிட்டு வர முடியாது. ஸோ அப்படி வந்து ஒரு இருக்கக்கூடிய அந்த லோ கிரேட்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அவங்களுக்குள்ளுக்கு உடலுறவை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல கொண்டு வந்துடலாம். இட்ஸ் அ வெரி விக்டோரியன் வியூ ஆஃப் லைஃப். ஒரு ஆண் பெண் மட்டும்தான் வந்து உறவு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விக்டோரியன் ஒரு வியூ. ஸோ இந்த இதுல வந்து அந்த 377 அப்படின்றது அது என்ன சொல்லுதுன்னா, ஆண் உறவு வைத்துக் கொள்வதை பற்றி மட்டும்தான் சொல்கிறதே தவிர பெண் உறவு வைத்துக் கொள்வதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. 377ல அது வரவே வராது. ஓகே. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி, டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. காரியம் வந்து கே ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி கிரிமினல் ஒரு ஆக்டா பார்க்கப்பட்டதாகவோ இல்லை இவங்களெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு பார்க்கப்பட்டதாகவோ ஒரு வரலாறு நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இதிகாச புராணங்கள்ல பார்த்தாலும் சரி, இல்லை சமீபத்திய வரலாறு அதுல பார்த்தாலும் சரி, ஹிஸ்டரி அண்ட் மித்தாலஜி இந்த 2 இதுலையும் பார்த்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சேம் செக்ஸ் கப்புள், ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறவங்களையோ இல்லை டிரான்ஸ் பீப்புள், இந்த 2 பேருக்குமே அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, இவங்களை கல்ல விட்டு அடிச்சாங்க, இவங்களை வந்து கழுவேத்தினாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு இது கிடையவே கிடையாது நம்ம ஊர்ல. பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து அவனோட அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் அந்த ரூலை கொண்டு வந்தான். ரைட்டா? இப்போ இந்த சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்ல அவன் எதை குறிப்பா வந்து அவன் கிரிமினலைஸ் பண்ணானா, ஏனல் இன்டர்கோர்ஸ், அதை மட்டும்தான் அவன் கிரிமினலைஸ் பண்ணான். ஸோ அந்த ஒரு இதை டீக்ரிமினலைஸ் பண்ணோம் நம்ம. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஏன் இதை டீக்ரிமினலைஸ் பண்ணணும்? இவங்க வந்து ஒரு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஒரு குரூப், இவங்களை வந்து நம்ம வாழவே விடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம டீக்ரிமினலைஸ் பண்ணி அவசியம் இல்லை. நம்ம ஜுடிஷியல் பாடி வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காது. ஒன்று நம்மளுக்கு என்னன்னா வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து, உலக சுகாதார மையம் அங்க இருந்து
பீயிங் கே இஸ் நார்மல், பீயிங் லெஸ்பியன் இஸ் நார்மல் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு ஒரு 2% ஒரு 8-10% வரைக்கும் கே லெஸ்பியன் பீப்புள் இருப்பாங்க. டிரான்ஸ் பீப்புள் இன்னும் கம்மியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. இது நார்மலாகவே இயற்கையாகவே இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது மனிதர்களில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா வந்து விலங்குகள்லையும் இது நடக்கும். ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதை வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது மாதிரி டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்கெல்லாம் பைத்தியங்கள் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தாங்க. உலக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குறிப்பாக அவங்களுக்கு அதை பற்றின புரிதல் இல்லை. அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்க அவங்கள நிறைய துன்பத்துக்கு உள்ளாக்குனாங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, பயங்கரமான மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இவங்கள வந்து அவங்க மேலே வந்து இந்த ட்ரக்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கொடுமைகள்லாம் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நடந்திருக்கு, பல ரொம்ப நாட்காலமாக. அதுக்கப்புறம் வந்து பல ரிசர்ச்லாம் அதுக்கப்புறம் நடக்குது. இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா பல ரிசர்ச்லாம் நடக்குது. ஃபைனலாக வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து மனம் குழம்பியவர்கள்லாம் கிடையாது. நேச்சுரலாகவே இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி அட்ராக்ஷன் வந்து வர்றது நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? இப்போ வி ஆர் ஸ்டில் கேட்சிங் அப். இந்தியா வந்து ஸ்டில் கேட்சிங் அப். இப்போ வந்து 377 நம்ம வந்து டிக்ரிமினலைஸ் பண்ணியிருக்கோம், முதல் ஸ்டெப். இப்போ ஏன் வந்து கல்யாணம் வைக்கணும் உனக்கு, அதான் அவங்க டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒருத்தவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நிறைய பேர் வந்து ஒரு உறவுக்குள்ளே இருக்காங்க. ஒரு ஆண் ஒரு பெண் உறவுக்குள்ளே இருக்காங்க. இப்போ இதில் மேனகா குருசாமின்னு இதில் போட்ட ஒரு லாயர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒன் ஆஃப் த கேசஸ் ஷீ இஸ் ஹேண்ட்லிங் இட் இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் இதில் அவங்க கேஸும் ஓடிட்டு இருக்கப்ப அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு பார்ட்னரோட இருக்காங்க. ஆனால் அதான் சேர்ந்து தான்டா இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா இதுக்கு மேலே என்னடா வேணும், நாங்கள் என்ன போலீஸ் வந்து பிடிக்கவா செய்தவங்கள, சந்தோஷமா இருங்கடா சேர்ந்து இருங்கடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் எவ்வளோ சிக்கல் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இந்த மேரேஜை லீகலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சொல்கிறேன் இந்த சிக்கல் என்னன்னு. நீங்கள் 10 வருஷம் சேர்ந்துருக்கீங்களோ 20 வருஷம் சேர்ந்துருக்கீங்களோ அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. உங்களால் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு சேர்ந்து ஆரம்பிக்க முடியாது. ஒரு வீடு நீங்க வாடகைக்கு எடுக்கிறீங்களாலோ ஒத்திக்கு எடுக்கிறீங்களாலோ உங்களால ஒரு கான்ட்ராக்ட் கூட நீங்க வந்து சேர்ந்து போட முடியாது. ஒரு லோன் எடுக்கிறீங்களா ஒரு வீடுக்கு, உங்களால சேர்ந்து லோன் எடுக்க முடியாது. இப்போ சரகசியில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறீங்களா இல்லை அடாப்ஷன் பண்ணிக்கிறீங்க. சரகசியில் குழந்தை பெற்றவங்களும் எனக்கு தெரியும். இந்த பேன் வர்றதுக்கு முன்னாடி, இப்போ பேன் ஆயிடுச்சு. இப்போ பேன் வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து குழந்தையெல்லாம் பெற்று இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே ஒருத்தவங்கள தான் பேரண்ட்டாக போட்டிருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு லீகல் ஒரு இதுவுமே உங்களுக்கு ரைட்ஸுமே உங்களுக்கு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 2 பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான். இவன் வந்து இன்னொருத்தன் அந்த ஹஸ்பண்ட் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். உள்ள விட மாட்டாங்க. நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. பிளட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்லி அலவுட் சார் அப்படின்பாங்க நம்ம ஊரில். இல்லைங்க நான் என்னோட பார்ட்னருங்க. என்ன பார்ட்னர்னா என்ன சொல்ல வர நீ அப்படின்ற மாதிரி இந்த கேள்விலாம் வரும். விட மாட்டாங்க. இப்போ சரி அந்த உடலை அங்கே இப்போ அந்த சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சர்ஜரி பண்ணணும்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு இமீடியட் ஒரு ரிலேஷனில் இருக்கிறவங்க தான் சைன் பண்ணணும். நீங்கள் ரிலேஷனா அப்படின்னு கேட்டால் ஒரு என்ன சொல்லுவார்? ஆமாம் என்ன ப்ரூவ் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணுற, எப்படி ஒரு ஆம்பளை எப்படி இருக்க முடியும், ப்ரூவ் பண்ணு அப்படின்னு என்ன போவாங்க. ஸோ அந்த டெசிஷன் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் நடக்கும். அப்புறம் ஒருத்தவர் வந்து ஒரு வயசாகி செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தவர் இருக்காரு, 30 வருஷமா அவங்க சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு லீகல் ஒரு பாடியுமே அங்கீகரிக்கல. அவங்க வாழ்ந்ததை ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு சேர்ந்து இல்லை, எதுவுமே இல்லை, சேர்ந்து பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லை. இப்போ இவர் சேர்த்து வச்ச சொத்து, வீடு இதெல்லாம் இருக்கு. இது யாருக்கு போகணும்? இப்போ அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு தான் போகணும். ஆனால் போகாது. லீகலாக வந்து அது எல்லாமே வந்து அவங்க அம்மா அப்பாலாம் இருக்க மாட்டாங்க, அந்த ஏஜ்ல இருந்திருப்பாங்க. யாராவது ஒருத்தன் ஒன்று விட்டு ஒரு சித்தப்பா பையன் இருப்பான், அவனுக்கு கூப்பிட்டு அவனுக்கு தான் சார் போய் சேரும் அப்படின்ற மாதிரி போய் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நடைமுறை பிரச்சனைகளுக்கு தான் வந்து போராடுறாங்க. அதுக்காக தான் வந்து
ஒரு ரெக்கக்னிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மேரேஜ் இதை வந்து இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க சேம் செக்ஸ் கப்பிள்ஸையும். அதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சரகசி வந்து காலகாலமாக வந்து வெள்ளக்காரங்க வந்து இங்கே சரகசி பண்ணுறாங்க. கே கப்பிள் எல்லாருமே பண்றாங்க வந்து சரகசி, ரைட்டா? அவங்க எல்லாம் பண்ணப்ப இந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க எனக்கு தெரிஞ்சு, எனக்கு பர்சனலா எனக்கு இங்க ஆஸ்திரேலியன்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும், இந்தியாவில போய் குழந்தை பெற்றாங்க சரகசியில. குழந்தை பெற்று அவங்க குழந்தை எல்லாம், அந்த புள்ள எல்லாம் வந்து இப்போ 10 வயசு 8 வயசு 9 வயசு இந்த மாதிரி நிக்குது அந்த புள்ளலாம். நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா வந்து இப்போ இந்த மீட் அப்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது உங்க 2 பேரும் வந்து வெள்ளக்காரங்களாக்காங்க, குழந்தை வந்து பார்க்க இந்திய முகஜாட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லுவாங்க, இவன் வந்து இந்தியாவில் பிறந்தான் அவன். ஸோ நாங்கள் வந்து இந்தியாவில் தான் பார்த்துக்கிட்டோம், ஐ ஹேவ் அ வெரி டீப் கனெக்ஷன் வித் கண்ட்ரி அப்படி இப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் இந்தியன் தெரிஞ்சோன்னே. ஸோ அதை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான பேர் வந்து கே கப்பிள்ஸ் வந்து இந்தியாவில் வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. அப்போல்லாம் வந்து அவனுக்கும் இது இல்லை. இப்போ நம்ம ஆளு கொஞ்சம் தலை எடுக்கும் போது, இப்போ நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் அப்படியே எழுந்திரிச்சு வந்தான்ல வந்து நானும் குழந்தை பெற்றுக்கிறேன், என்னாலையும் அஃபோர்ட் பண்ண முடியும், ஒரு 2 லட்சம் என்னாலையும் கட்ட முடியும் அப்படின்னு பண்ணும் போது இல்ல இல்ல இது பேன் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே. அதான் சரகேட்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கிறதுக்காக பேன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க சிஸ்டமை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கணும், so that everyone can properly legally சரகேசி அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக மொத்தமா பேன் பண்ணிட்டா அப்புறம் வந்து தேவைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? 100%. அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். நான் இப்போ ரீசெண்டாக அந்த நீயால கூட அந்த டாபிக் ஓடிட்டு இருந்துச்சு. வாஸ் டீப்லி டிசப்பாயிண்டட் வித் கோபிநாதன். ரொம்ப ஒன் சைடாகவே அது வந்து ஓடிட்டு இருந்துச்சு அந்த டிபேட் வந்து. இப்போ நான் அது அந்த இதில் நான் சொன்னேன், நான் இன்ஸ்டாகிராமில் இப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்கணும், அதுக்காக பேன் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து மலம் அள்ளுற தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க எக்ஸ்ப்ளாய்டே ஆகலையா, இல்லை எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறது யாரு கண்ணுக்கும் தெரியலையா? அப்பனா நாளையிலேருந்து நான் வந்து கக்காவே போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கலாமா எல்லாரும்? அவங்கள பேன் பண்ணிடலாம். நாளையிலேருந்து எவன் போகிறது, எங்கே போகிறது, நீ மிஷின்லாம் கண்டுபிடிச்சு நீ கொண்டு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நீ கொண்டு வரதுக்குள்ளுக்க எல்லாருக்கும் டவுசர் கிழிஞ்சிரும். அப்போ அது பேன் பண்ணலாமா? ஸோ இந்த அதாவது ஆப்வியஸாக கண்ணுக்கு தெரிகிற அந்த விஷயத்தெல்லாம் பேன் பண்ணி நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம், அதெல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. அங்கே யாரோ ஒரு ஏழைப்பாலம் ஒரு அம்மா வந்து நான் வந்து ஒரு சரகசியில் நான் வந்து குழந்தை பெற்று நான் தரேன்ப்பா இவங்களுக்கு, ஸ்ட்ரைட் ஹெட்ரோசெக்ஷுவலோ ஹோமோ எந்த கப்புலாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாமல் அல்லாடுறாங்களே, நம்ம வந்து ஒரு குழந்தை பெற்று தருவோம், நம்மளுக்கு வந்து அதில் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஏதோ கிடைக்கிது நம்மளுக்கு. அதை வச்சு என் பையனுக்கு நான் ஃபீஸ் கட்டிடுவேன், காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவேன், நான் ஒரு புருஷனுக்கு பொட்டி கடை வச்சு கொடுத்துருவேன். இப்படின்னு அங்கே இருக்கிற அந்த அந்த டெவலப்மெண்ட்டை நீங்கள் தடுக்கிறீங்க ஆக்சுவலாக. அது ஏன் உங்களுக்கு வந்து அவங்க முன்னேறி வர்றதில் ஏன் உங்களுக்கு வந்து 5 லட்சம் ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அது பெரிய விஷயம். ஐ ஹவ் பர்சனலி ஸ்போக்கன் வித் பீப்புள், அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அது அவங்களுக்கு. அந்த இதை தடுக்கிறது அவங்க கண்ணுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. இது அதுதான் நான் சொல்றேன்ல, இது ரெகுலேட் பண்ற கண்ட்ரீஸ்ல ஏன் வந்து இந்த மாதிரி தப்பு எல்லாம் நடக்க மாட்டேங்குது? இப்போ யூஎஸ்ல எங்களுக்கு அந்த சரகசி யூஎஸ்ல தான் நடந்தது. 100% ரெகுலேட்டட். எவ்வளோ ரெகுலேட் அப்போ என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வெளிநாட்டில் நடக்கும், நம்மளே ஏன் குறைச்சி மதிப்பு போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்களால ரெகுலேட் பண்ண முடியாது, நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் மானிட்டர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் பிரச்சனையே. இங்கே எல்லாரையும் வந்து டக்குன்னு பேன் பண்ணிட்டு அதான் இந்த பேன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து என் கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லாத வரை அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்றது தான் எல்லா அரசாங்கத்தோட ஒரு நோக்கமே, கண்ணோட்டமே. எனக்கு இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தப்ப, இந்த கேஸ் பத்தி ஆர்குமெண்ட் பார்த்துட்டு இருந்தப்ப, சொசைட்டி இன்னும் ரெடி ஆகலை, நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, ஒரு லா வந்து சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து லா போட்டிங்க அப்படின்னா அதை வந்து சொசைட்டி ஃபாலோ பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சபரிமலா கேஸ், ஜல்லிக்கட்டு கேஸ்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் யாரும் ஃபாலோ பண்ணல, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதை வெயிட் பண்ணுறதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த சொசைட்டி ரெடி ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து இந்த 10-15 வருஷத்துக்கு வந்து இந்த ஹோமோசெக்சுவல் கப்பல் வந்து லீகலைஸ்ட் மேரேஜ் வந்து அதுக்காக வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்குல எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நல்ல கேள்வி. இப்போ
இப்போ 1952ல இப்போ 1947 வச்சுக்கோங்க, கான்ஸ்டியூஷன் அப்போ ஒர்க் பண்றாங்க. ம் அப்போ வந்து ஒரு கேள்வி வந்து வருது, நிறைய கண்ட்ரீஸ் விமனை வந்து ஓட் பண்றதுக்கு ம் அலோவ் பண்ணலாமா, அவங்க வாக்களிக்கிறதுக்கு அவங்க உரிமை கொடுக்கலாமா இல்லையா? ம் ஏன்னா அப்ப பிரதானமா நிலவுன ஒரு நம்பிக்கை என்னன்னா, ம் பொம்பளைங்களுக்கு அவ்வளவு தூரம் அறிவு இல்லை, ம் ஆம்பளைங்க அளவுக்கு அறிவு இல்லை பொம்பளைங்களுக்கு. அதனால வந்து ஓட்டு போடுறதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் வந்து பிரதானமான ஒரு நம்பிக்கை வந்து நிலவுனது அந்த காலத்துல. ம் ஆம், ஆனா இப்போ நம்ம அந்த டயத்துல வந்து நம்ம வந்து சொசைட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ம் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைச்சிருக்காது நம்மளுக்கு. கரெக்ட் தான். ஆமா. எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் வந்து சுவிட்சர்லாண்டில் நடந்தது. ம் சுவிட்சர்லாண்டில் வந்து 1990ல தான் வந்து ஃபெட்ரல் லெவலில் வந்து விமன் வந்து வாக்களிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடைச்சது. ஆனால் இந்த ஓ. இதை வந்து சூப்பராக வந்து பெயிண்ட் அடித்து நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி யாருக்கும் வெளியில் தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க அந்த நாட்டில். பட் ஒரு கேவலமான ஹிஸ்ட்ரி இருக்குது சுவிட்சர்லாண்டுக்கு. Okay. 1970 ஐ திங்க் லேட் 80ஸ்லேயோ நம்ம தான் 70ஸ்லோ 80ஸ்லேயோ தான் வந்து கடைசி கேண்டன்றது ஒரு மாநிலம் மாதிரி அவங்க அதில். அங்கே கடைசி கேண்டனில் அப்போ தான் வந்து பெண்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு உரிமை வழங்கப்பட்டது. ஃபெட்ரல் லெவலில் பெண்கள் வாக்களிக்கிறதுக்கு 1990ல தான் இதெல்லாம் வந்து பாஸ் ஆச்சு. ஏன்னா வந்து ஓட்டு போடுறது பூரா ஆம்பளைங்க தான். அவன் வந்து ரெஃபரண்டமில் கேள்வி கேட்பான் வருஷம் வருஷம், பொம்பளைங்க ஓட்டு போடலாமா அப்படின்னு ஆம்பளைங்க கிட்ட கேட்பான். ஆம்பளைங்க வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு. நான் வீட்டில் உட்காந்து புள்ள அப்படின்னு. ஸோ இதே தான் வந்து நான் இதுக்கும் சொல்லுவேன் நான். இப்போ நம்ம ஊர்ல வந்து ஓட்டு போடுற பொம்பளைங்க ஓட்டு போடுற ரைட்ஸ் கேட்டாங்கன்னா இன்ன வரைக்கும் கிடைச்சிருக்காது. சத்தியா அபாலிஷ் பண்ணலாமா அப்படின்னு வந்து நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கிடைச்சிருக்காது. எல்லாரும் படிக்கலாமா, எல்லா கம்யூனிட்டியில இருக்கிறவங்களும் படிக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இருக்காது, இன்ன வரைக்கும் இருந்திருக்காது உண்மையில. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரியான சொசைட்டி சார்ந்த விஷயங்களுக்கு சொசைட்டி என்னைக்குமே ரெடியா இருக்காது. ம் correct. அதை வந்து நம்ம அதுக்காக வந்து ஒரு ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது. அதாவது ஒரு மாயை இவங்க கிரியேட் பண்ண ஒரு இது பண்றாங்க, இல்ல த ரைட் வேர்ட் ஃபார் இட் இஸ் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இது நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா நம்ம பண்ணல. அதை ஏற்கனவே நிறைய கண்ட்ரியில வந்து பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் நெதர்லாண்ட்ஸ் லைக் தே டிட் இட் ஃபர்ஸ்ட், அண்ட் சில கண்ட்ரீஸ்ல வந்து 25 இயர்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகே. ஸோ யூனியன்ஷிப்ன்றது வந்து இந்த சிவில் யூனியன் மாதிரி இருக்கிறது வந்து இட்ஸ் பீன் மச் லாங்கர். ஸோ இதனால வந்து அந்த கண்ட்ரிலெல்லாம் வந்து ஒரு பெரிய கேயோஸ் வந்துருச்சுனோ இல்லை ஒரு பெரிய ஒரு சொசைட்டிக்கு பெரிய பங்கம் வந்துருச்சு அந்த மாதிரிலாம் வந்து சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. இன்னைக்கு யூஎஸ்ல கிறுக்குத்தனமான சில டாபிக்லாம் ஓடிட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம பேச வேணாம். அந்த மாதிரி கிறுக்குத்தனம்லாம் நம்ம ஊருக்குள்ள அந்த கிறுக்குத்தனம்லாம் வந்துருமோ அப்படின்னு யாராவது பயந்தாங்கன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா யூஎஸ் அளவுக்கு நம்ம கிறுக்கு பயம் கிடையாது. நம்ம கொஞ்சம் நம்ம வந்து நம்ம தெளிவாக தான் நம்ம இருக்கோம். நம்ம ரொம்பையும் அதிகமாக அதை பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க யூஎஸ்ல. அதான் பிரச்சனையே. மற்ற எந்த கண்ட்ரிலும் இல்லாத அளவு அதை ரொம்ப ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அதை. ஸோ பொலிட்டிசைஸ் பண்ண எந்த ஒரு விஷயமே வந்து ரொம்ப கந்தரகோலம் ஆயிடும். இப்போ நம்ம ஊர்ல வந்து எல்லாமே கூடி வருது நம்மளுக்கு. இது பொலிட்டிசைஸ் பண்ணாத ஒரு நிலையில நம்ம இருக்கோம் இப்ப. இப்போ எந்த கட்சிக்குமே ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஸ்டான்ஸ் இல்லை இதை பத்தி. ஒரு இப்போ டிஎம்கேல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சப்போர்ட் பண்றாங்க, கொஞ்சம் அப்படி பண்றாங்க. ரொம்பயும் அவங்க அஜெண்டால அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. பட் அப்படியே கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட். காங்கிரஸ்ல இருந்து ரொம்ப கேவலமா சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா ரொம்ப கேவலமானவங்க உண்மையில. பிகாஸ் ராஜஸ்தான்ல இருந்து அவங்க ஆட்சி தான் இப்போ ராஜஸ்தான்ல நடக்குது. தே அப்போஸ்ட் கரெக்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்ப எல்லார்ட்டையும். இந்த பக்கம் சசி தரூர் வந்து பில் பாஸ் பண்ண ட்ரை பண்ண சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து நான் போய் அப்போஸ் பண்றேன். ஆமாமா, எனக்கு அவங்க வந்து இந்த 377 வந்து காங்கிரஸ் வந்து இந்த சசி தரூர் இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட்ல அந்த டாபிக் ஓடினப்ப எனக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. ஏன்டா இவ்வளவு நாள் நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க, அப்போ பண்ணாம பிஜேபி வந்து ஒரே வருஷத்துல நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து
அது எப்படி வந்து முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நடிக்கிறாங்க நிறைய பேர். இப்போ ராகுல் காந்தி இப்போ சொல்ற அந்த விஷயமே இப்போ யூஎஸ்ல வந்து கேட்டாங்க அவர்கிட்ட, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. அவரு பிரயோகப்படுத்துற வார்த்தைகளை பார்த்தாலும் சரி, அவர் இந்த விஷயத்தை எப்படி நோக்குறாரு அப்படின்னு பார்த்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு எனக்கு. என்னமோ ஒரு நேஷனல் லீடர்னா அப்படி வந்து ஒரு ப்ரொஃபவுண்டா சொல்ல வேணாமா? பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் வந்து உன்னை பாக்குறாங்க. ஐயா நீ வந்து அப்படியே திஸ் இஸ் யோர் ப்ராப்ளம், திஸ் இஸ் மை ப்ராப்ளம், ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து என்ன புரிஞ்சு பேசுறாரு அவர், புரியாம பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. பிஜேபியில இருந்து யூனோ நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், ஒருத்தவன் வந்து நம்மள நேரடியாக எதிர்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும் இவன் வந்து உண்மையிலே நம்மளுக்கு ஏன் வேண்ட ஜாக்கிரதையா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒருத்தவன் வந்து நம்மளுடைய நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா அப்படின்னு மேல கை போட்டு பின்னாடி தான் ஒஸ்ட். காங்கிரஸ் அப்படி பண்ணுது, பிஜேபி வந்து நேராவே குத்துது. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கா. ஸோ இது இன்னும் பொலிட்டிசைஸ் ஆகலை இன்னும். ஏன்னா இதை பத்தி பேசுறதுக்கே கூச்சப்படுறாங்க எல்லாருமே. இருக்கிற மென் எல்லாருமே பேசுறதுக்கே, ஐயோ இதை பத்திலாம் நான் எது பேச அப்படின்ற மாதிரி அவங்களோட மாஸ்குலினிட்டியே ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினா, ஐயோ நம்ம இதுல எல்லா கம்யூனிட்டியை பத்தி எப்பயுமே சொல்ற மாதிரி எங்க இதை பத்தி எல்லாம் சொல்ற மாதிரி, ஓ நீ அவனா அப்படின்னு கேட்டான். என்ன நீ வந்து அப்போஸ் பண்ணி பேசுறேன்னா, ரொம்ப அப்போஸ் பண்றேன்ப்பா, இவன் அவனாதான் இருப்பான் அப்படின்னு வந்து சொல்றேன். ஸோ யூ கேனாட் வின் திஸ். பட் குட் திங் இஸ் லைக் இப்பயே இது லீகலைஸ் பண்ணிடுறது தான் அனைவருக்கும் நலம். இல்லைன்னா இது வேறத்தனமான லூசுத்தனமான ஒரு டிபேட்ல இது போய் முடிஞ்சு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதுல செலவு பண்ணி மீடியால எல்லாம் எல்லாரும் மனசையும் கெடுத்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க அதை எல்லாரையுமே. இதுல யாரு பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தா, இப்ப என்னோட வயசுல 30 வயசுல இருக்கிறவங்க ஓகே, 20 வயசுல இருக்கிறவங்க கே பசங்க லெஸ்பியன் பொண்ணுங்க அது கூட ஓகே, ஓரளவு ஓகேன்னு வச்சுக்கலாமே, அவங்க ரொம்ப பாதிக்கும் இருந்தாலும் ஓகே. இதுல பாதிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப யாருன்னு பார்த்தா இந்த டீனேஜ் பசங்க. எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு இல்லை. நான் வளரும் போது, இப்போ நான் வளரும் போது வந்து இந்த சோஷியல் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து அந்த டீனேஜ் பசங்க பார்த்து 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 கமெண்ட்ஸ் ஒரு எல்ஜிபிடியை பற்றி போட்டால் போதும், அவன் வந்து போய் பார்ப்போம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டாலின் வந்து ஏதோ சொல்லியிருக்காரு சூப்பர், நம்ம போய் லைக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கமெண்ட்டை கிளிக் பண்ணோம். அடிச்சு ஊத்திருப்பானுங்க உள்ள போய் பார்த்தா, ஐயோ இவன் இந்த பையன் அந்த பையன், அவன் அந்த நாதாரி இந்த நாதாரி அப்படின்னு. அவனுக்கு அந்த ஒரு 13-14 வயசுல இருக்கிற ஒரு பையன் இப்போதான் அவன் ரியலைஸே பண்ணியிருக்கான், எனக்கு சேம் செக்ஸ், எனக்கு இன்னொரு ஆண் மேல எனக்கு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்றத. அந்த இன்னும் இட்ஸ் நாட் ப்ரொஃபவுண்ட்லி ஃபார்ம்ட், அவனுக்கே தெரியல, அவனுக்கே இது நம்ம பண்றது சரியா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இதுல இப்படி அசிங்கமா ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸ், கல்ச்சர் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸ், இன்னொரு பக்கம் வந்து ரிலீஜியஸ் ஸ்டான்ஸ். அந்த மாதிரி பண்ணும்போது இவன் எங்க போவான்? எல்லா இடத்துலயுமே வந்து என் மேல ஏதோ அழுக்கு இருக்கு, என் மேல ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரியே பண்ணி இந்த பசங்க அதிக லெவல்ல யூத் சூசைட் நடக்கிறது எல்ஜிபிடி மக்களுக்கு தான். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது ஐ ரியலி ஃபீல் பேட் ஃபார் தோஸ் கிட்ஸ். அவங்களுக்கு அதுலேருந்து எஸ்கேப்பே கிடையாது. அது ஒன்று கிளிக் பண்ணிட்டா மறுபடியும் அந்த கண்டென்ட் தான் ஒரு அல்காரிசம் படி. ஸோ இட்ஸ் a very very bad place to be in. I don't envy their position at all. இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய கற்றுக்க முடியுது, இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் அந்த மாதிரி கற்றுக்க முடியுது நிறைய, ட்விட்டரில் அந்த மாதிரி. பட் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தா இது மற்ற கண்ட்ரிலையும் நடக்குது அப்படின்ற மாதிரி பண்ண முடியுது. ஆனால் வந்து அதே நேரத்தில் இந்த நெகட்டிவ் நிறைய இருக்குது இதில் சோஷியல் மீடியானால. இப்போ நான் வந்து சின்ன வயசில் இருந்தபோது எனக்கு என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு நியூஸ் வரும், எனக்கு தெரியும் முன்னாடி சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் இதை பற்றி நம்ம நியூஸ்லலாம் சொல்லவே மாட்டாங்க. உலக செய்திகள்னு ஒன்று போடுவாங்க முன்னாடி சன் டிவியில். அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு தவறு வந்து ஷாவுல் கனிஃபாவா யாரோ ஒரு தவறு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்பாரு, சென்ற வார உலகம் அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. உலகத்துல நடக்கிற சில, அதாவது கோட் அன்கோட் வினோதமான சில விஷயங்கள்லாம் வந்து காமிக்கிறது தான் அந்த சேனல். அதுல வந்து காமிப்பாங்க, நார்வேயில்
ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொண்டதை அங்கீகரித்து விட்டார்கள் அப்படின்னு நாம அப்படியே குடும்பத்தோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம குடும்பத்துல எல்லாம் கிண்டடிச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க, பாரு உலகம் எங்க போகுதுன்னு. கலிகாலம் அப்படின்ற மாதிரி நம்ம ஐயோ நம்மளை பத்தி தான் சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த லெவலுக்கு தான் இருந்தது எக்ஸ்போஷர் வந்து எங்களுக்கு. அது ஒண்ணுதான் கேன்ற வார்த்தையே எனக்குலாம் ரொம்ப லேட்டா தான் தெரியும். ஸோ அப்படிதான் இப்ப இருக்கிறவங்கள ஐ டோன்ட் என்வி தம், தேர் பாவப்பட்ட ஜென்ரேஷன் உண்மையிலே. ஸோ டு ஃபினிஷ் ஆஃப், சொசைட்டி வந்து ரெடியாக இருக்குமானா நிறைய சோஷியல் விஷயங்கள்ல சொசைட்டி ரெடியாகவே இருக்காது. இதை லீகலாக இதை அப்ரோச் பண்ணுறது தான் எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஸ்பேஸாக இருக்கும், எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அவுட்கமாக இருக்கும். அது இப்போ அதனால அந்த நோக்கி தான் வந்து இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஓடுது. அப்படிதான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சொசைட்டின்னு பேசும்போது நம்ம ஊர்ல வந்துட்டு பேசிஸே வந்துட்டு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான், லைக் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு திருமணம் மூலமா ஒரு ஃபேமிலி உருவாக்கி இதுதான் நம்மளோட எல்லா வகையான கல்ச்சருக்கும் அடிப்படையா இருக்கு. ஸோ இப்போ எல்ஜிபிடிக்யூ ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்றதுல இருக்கிற பெரிய பிரச்சனை இது, இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிரும். இத்தனை வருஷமா நம்ம கொண்டு வந்த இந்த ரிலீஜியனாவோ அல்ல கல்ச்சுரலாவோ கொண்டு வந்த எல்லாத்தையுமே அது உடஞ்சிரும்ன்ற அந்த பயமே இதை உள்ள விடுறதுக்கு பெரிய, லைக் வில்லேஜஸ்ல நான் சில வீடியோஸ்லாம் சும்மா அவங்களோட வியூஸ், ரூரல் வியூஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. எல்லாரோட பாயிண்ட்டுமே இதாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி குழந்தை பெற்றுப்பாங்க, எப்படி கம்யூனிட்டி வளரும், இதுதான் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா, லைக் வீட்டில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் சினாரியோ. இந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான லைக் அந்த ப்ராசஸ் என்னவா இருந்துச்சு, ஆர் இப்போ ஃபேமிலிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அது இப்போ எப்படி இருக்கு சினாரியோ, அட்லீஸ்ட் உங்களோட ஃபேமிலி அளவில்? கஷ்டம்தாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து மதுரையில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு அந்த பேக்ரவுண்ட் எனக்கு தெரியுது கொஞ்சம். இப்போ நீங்கள் சென்னையில் இருந்துட்டீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நீங்கள் கதவை மூடிட்டு இருந்தீங்கன்னா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ மதுரையில் அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் வந்து ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க, நீங்கள் அங்கே வந்து நீங்கள் சரி உங்கள் க்ளோஸ் ஃபேமிலி கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு விட்டு பெரியமாமையன், பங்காளி அங்காளி இந்த மாதிரி பல குரூப் எல்லாம் வருவாங்க, ரைட்டா? அவங்க எல்லாம் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, அவங்களோட புரிதல் என்ன மாதிரி இருக்கும், அவங்களோட எண்ண ஓட்டங்கள் என்ன மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து நம்மளால அனலைஸ் பண்ணிருக்க முடியாது. அதை எப்படி ஓப்பனா சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அது உண்மையிலே. ஸோ இதுல என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை பெருசா, நீங்க என்னதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் சொசைட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ஹார்ட் பிரேக்கிங் ஒரு விஷயம் அது. இட்ஸ் ஸோ அவங்களுக்கு, அதாவது சொசைட்டியில் உனக்கு எதுக்கு அங்கீகாரம், நம்ம இந்த மாதிரி ரொம்ப குதர்க்கமாக பேசணும்னா நம்மளுக்கு வந்து விடை கிடைக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும். கரெக்ட். உனக்கு எதுக்கு அங்கீகாரம், நீ வந்து இதெல்லாம் வந்து மாயை, நம்ம வந்து உங்கள் குழந்தையோட இதுதான் ஒரு இது அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கலாம். அது எல்லாம் இருக்க முடியும், இல்லைன்னு நான் சொல்லலை சத்தியமா. ஆனால் அதுக்கு ஒரு தனியான ஒரு தவம் தேவைப்படுது. அதுக்கு அந்த ஒரு மெடிடேட்டிவ் ஒரு மைண்ட் செட்டில் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருமே இந்த சொசைட்டில தான் இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருமே பேசாம இருக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இதுல சரி அந்த சொந்தக்காரங்களையாவது விடுங்க, அவங்களையா வருஷத்துக்கு கூட தான் நம்ம பார்க்க போறோம், ரொம்ப தூரத்து சொந்தத்தை. இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் கேள்வி கேட்டு மாளாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து கீரை வைக்கிற அம்மா, கொய்யாப்பழம் போடுற அம்மா, பாட்டி, இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கும். என்னம்மா பையனுக்கு வந்து பார்த்துட்டியா, நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லவா அப்படின்னு கேட்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க, சொல்லுங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசுல அவ்வளோ வலி இருக்கும். இதெல்லாம் எங்க வீட்லயே அண்டர்கோ பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல முடியாது. லைக் வந்து நீங்கள்லாம் ஒத்துக்குங்க, கொஞ்சம் என்ன சொல்றது, டைட்டன் அப், கொஞ்சம் என்ன சொல்றது, டஃபன் அப், கொஞ்சம் ஒத்துக்கிட்டு போக தான் வேணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து இன்னும் ஒரு இதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க தான் வேண்டியது இருக்கு. என்னன்னா வந்து இதை வந்து நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன், கல்யாணம் பண்ணி புருஷன் வந்து ஓடி போயிட்டான் ஒரு பொண்ணுக்கு, இல்ல புருஷன் வந்து வேற ஒரு பொண்ணோட போயிட்டான், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது, கள்ளக்காதல் சம்திங் பிரிச்சு வச்சுட்டாங்க.
ம். இவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் நடக்குது. ஸோ இட்ஸ் நாட் சம்திங் யூனிக் இன் அவர் கம்யூனிட்டி. கரெக்ட். எல்லாருமே அண்டர்கோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொண்ணு இது பண்ணுறது, லவ் பண்ணி கல்யாணம் யூ ஹாவ் நோ ஐடியா எத்தனை பொண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கல்யாணத்துக்கு எதிர்ப்பு வர்றது அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு. அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க என்னோட ஸ்டோரியோட. நீங்கள் என்ன மாதிரி அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க உங்கள் ஃபேமிலியோட, இதை நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு இல்லைனா ஓரளவு நான் ரிலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க அந்த ரிலேட்டபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு நிறையா. எத்தனையோ பேர்ட்டு வந்து எனக்கு மெசேஜ் வருது, வேற கம்யூனிட்டில இருந்து பையன் இல்லை வேற நாட்டுல இருந்து ஒரு பையன் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கு அவமானப்படுறாங்க. உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ப்ரிடாமினன்ட் நிறைய பேர் வந்து இப்போ என் பொண்ணு வந்து இட்டலியில இருந்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஜப்பான்ல இருந்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா வந்து கூச்சப்படுறாங்க. ரொம்ப சொல்றாங்க. நீங்க பக்கத்து கம்யூனிட்டியை கல்யாணம் பண்ணதையே இப்போ வரைக்கும் அவங்க தைரியமா சொல்றது இல்ல. சொல்லுங்க போத ரைட் ஓகே. இல்ல இப்ப நீங்க சொல்றதுல எனக்கு ஆக்சுவலா எனக்கு இந்த வியூ இருக்கும். எப்பயுமே நம்ம வெளியில இருந்து எப்படி வேணா சொல்லிடலாம், நம்மளும் அப்படிதான் பேசணும், தைரியமா இருங்க, இது ஒரு பிரச்சனை இல்ல, ஏன் அவன் கேள்வி கேட்டா நீங்க ஏன் குறுகுறீங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க, நம்ம என்ன வேணா சொல்லிடலாம். ஆனா அந்த சர்க்கிள்க்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு இத்தனை கேள்வியும் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தனி கிளாரிட்டியும் தைரியம் வேணும். அது நம்மளுக்கே இருக்காது. நம்ம வெளியில இருக்கோம், அதனால நம்ம எவ்வளவு வேணா பேசலாம். அந்த இடத்துல நின்று அதை ஃபீல் பண்ணும்போது அதையும் அந்த ப்ராக்டிகாலிட்டியும் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப சத்தியம். ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை பேரண்ட்ஸ் எப்படி அணுகுறாங்கன்றது அவங்க கையில தாங்க இருக்கு. இது வந்து இதுக்கு கிராஷ் கோர்ஸ் எல்லாம் கிடையாது இதுக்கு. ஸோ அந்த இதுல மன ஓட்டத்துல இருந்து அவங்க பார்த்து அவங்க வந்து எவன் கெடுக்கிட்டு போன அவங்க இந்த மன ஓட்டத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அணுகுறது. என்னன்னா வந்து கரெக்ட், எவன் கெடுக்கிட்டு போனா எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் பிள்ளை நல்லா இருக்கும், என் பிள்ளை சந்தோஷமா இருக்கு, என் பிள்ளை உயிரோட இருக்கு, என் பிள்ளை மானத்தோட வாழுது, அவ்வளவுதான். இதை அவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நல்லா இருக்கலாம். அதையும் மீறி எனக்கு வந்து கண்டிப்பா என் பையன் என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து 10,000 பேரை கூப்பிட்டு வச்சு நான் ஒரு பெரிய இதில் 100 பவுன் சவரம் போட்டு நான் வந்து நகை போட்டு நான் பயங்கரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். என் கொலீக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நான் பந்தா கட்டணும்னு வச்சிருந்தேன். இப்படி பண்ணி நீ வந்து வேற எவனோ கல்யாணம் பண்ணிட்டே, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டே அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கும் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம். இதில் ஒரு மெயினாக இன்னொன்று வச்சுக்கணும், நீங்கள் உங்க எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உங்க குழந்தையோட நீங்க உறவுல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதையும் நீங்க வச்சுக்கணும். உங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னா எவ்வளவு தூரம் வருவாங்கன்னு தெரியாது. பட் அவங்கள நம்பி அரசனை நம்பி புருஷனை கை விட்டுறக்கூடாதுன்பாங்க. நம்மளுக்கு இம்மீடியட்டா இருக்கிற சப்போர்ட்டை நம்ம என்னைக்குமே கை விட்டுறக்கூடாது. அவங்க எவ்வளவு தூரம் வருவாங்க கிடையாது. குழந்தை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக கடைசி வரைக்கும் கூட நிற்கும். நம்ம இது வந்து யூ ஆர் கோயிங் த்ரூ அ ட்ராமா டுகெதர். அந்த மாதிரி ஒரு ட்ராமா, ஒரு ஷாக் சினாரியோல நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பயணிக்கும் போது அதுதான் உங்களை ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகும். அது இது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ். இதை அப்படி பார்த்தா சோகம், அதை இப்படி பார்த்தா சந்தோஷம். உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளுக்கு ஒரு அனுகூலம், ஒரு மகிழ்ச்சி, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை கரெக்ட். ஸோ பேரண்ட்ஸ் பற்றி நீங்கள் பேசுனதுனால அப்படியே உங்களோட பேரண்டிங் லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி எப்படி இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மீனாட்சி நல்லா இருக்கா. பேரண்டிங் ஹஸ் பீன் அ ரோலர் கோஸ்டர் ரைட் எங்களுக்கு. சீரியஸ்லி லைக் வந்து அதாவது பேரண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமாகவும் பண்ணலாம். ஒன்று வந்து பேரண்டிங் வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் சொன்ன ரொம்ப ஈஸிங்க அப்படின்னா, என்னங்க பண்றீங்க அப்படின்னா வந்து என் ஒய்ஃபை எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க அப்படின்னு. அப்படி பண்ணா ஈஸியாக இருக்கும். அப்படி பண்ணா ரொம்ப ஈஸி பேரண்டிங், உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் ஒரு டைப்பர் மாற்ற தேவையில்லை, கக்கா கழுவ தேவையில்லை, நீங்கள் வந்து குளிக்க வைக்க தேவையில்லை, சாப்பாடு தர தேவை எதுவுமே தேவையில்லை, எல்லாமே பார்த்துக்குவாங்க. அப்பப்போ நம்ம போய் வந்து கிளிங் 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 அப்படின்னு நம்ம போய் விளையாண்டுட்டு போயிட்டா ரொம்ப ஈஸியாக பேரண்டிங் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து உண்மையிலே வந்து நம்ம இன்வால்வ்டாக இருக்கணும்னு நினச்சோம்னா கஷ்டம்தான். ஈக்குவல் பேரண்டிங் அப்படி இப்படிலாம் நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் வந்து அது கஷ்டம், உண்மையிலே கஷ்டம். ஆனால் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இட்ஸ் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அது.
like I can, like, 50 years கழிச்சு 30 years கழிச்சு I can be satisfied that I have given 100%. ஸோ அந்த லெவலில் அந்த பேரண்டிங் வந்து ரொம்ப பட் அண்ட் it also it is very tough. It is seriously very very tough job. இது வந்து எஸ்பெஷலி வந்து ஒரு வெளிநாட்டில் வந்து பேரண்டிங் பண்ணுறது, ஐ திங்க் நவீன் யூ ஷுட் டேக் நோட்ஸ். வெளிநாட்டில் வந்து பேரண்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, சீரியஸாக. நான்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ நான் விருதுநகர் மாவட்டத்தில் தான் நான் வந்து ரொம்ப நிறைய இயர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டக்க இருக்கிறவங்கலாம் வந்து குழந்தை பெற்றுக்குவாங்க. ஆனால் வந்து குழந்தை வளர்க்குறது வந்து எல்லாரோட கடமை. அது வந்து அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் எவ்ரி ஒன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பையன் பிறந்தான். இப்போ வந்து அவங்க வந்து குளிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குளிக்க போகணும், சமைக்க போகணும். அந்த பையனுக்கு வந்து ஒரு 6 மாதம் தான் இருக்கும். என் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க. 3 hours 2 hours 3 hours வந்து பார்த்துக்கணும் நம்ம தான். யூ cannot say no. இல்ல நான் வீடியோ கேம்ல அப்பெல்லாம் எது வீடியோ கேம், அப்பெல்லாம் எது டிவி, அப்பெல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது. நம்ம மொபைல் ஃபோன் ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கணும், பார்த்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலே திட்டுவாங்க, நம்ம அப்பா அம்மா திட்டுவாங்க, பார்த்துக்கோ அவங்க போய் குளிக்கணும்ல அப்படின்பாங்க. அப்படிதான் எனக்கு அந்த லெவலில் ஐ டோன்ட் ரிக்ரெட் இட் அட் ஆல். பிகாஸ் எனக்கு வந்து பயங்கரமாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா வந்தது. ஸோ ஐ கேன் லைக் இண்டிபெண்ட்லி மேனேஜ். ஆனால் வந்து வெளிநாட்டில் வந்து குழந்தை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வந்து நம்ம பக்கத்து ஒரு இது ரொம்ப என்னமோ நம்மளுக்கு ஒன்று பண்ணணும். ஒரு பக்கத்து வீட்டில் போய் நம்ம குழந்தைய கொடுத்துட்டு 1 மணி நேரம் கொடுத்துட்டு பண்ணுவோம், அந்த மாதிரியும் பண்ண முடியாதுங்க. நாங்கள் வந்து மீனாட்சி பிறந்தப்போ பீக் கோவிட், அதனால வீட்டில் இருந்து ஆளை கூட்டிகிட்டு வர முடியல எங்களால். ஸோ அப்படியே தான் ஓடிச்சு எங்களுக்கு. நாங்கள் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வீட்டில் இருந்து வளர்க்குற மாதிரி இப்போ நாங்கள் மட்டுமே எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பண்ணணும் அண்ட் ஒர்க்கும் பண்ணணும். அதுதான் பெரிய ஒர்க்கும் பண்ணிட்டு பேரண்டிங்கும் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு 6 months எனக்கு பேரண்டல் லீவ் எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். மேபி இன்னொரு கொஸ்டின் சேர்த்து கேட்டுறேன். நீங்கள் மேபி ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்க்குறீங்களா? ஒரு ஹெட்டரோசெக்சுவல் கப்பல் வந்து பேரண்ட் பண்ணுறதுக்கும் ஹோமோசெக்சுவல் கப்பல் பேரண்ட் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறீங்களா? ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரண்டல் லீவ்லாம் எப்படி இருக்குது? இப்போ சில கண்ட்ரீஸில் வந்து விமன் வந்து மோர் பேரண்டல் லீவ். ரைட். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து பேரண்டல் லீவ் வந்து ஈக்குவல் தான். அப்படி நினைக்க வேணாம். லைக் வந்து நம்ம ஊர்லாம் ரொம்ப இதாகிடுச்சு, இங்கேயே இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க உண்மையிலே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். தேர் ரெகக்னைசிங் ஃபியூ திங்ஸ். இப்போ கொஞ்சம் வந்து ஆஸ்திரேலியாவில் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்பாக்களும் லீவ் எடுக்க சொல்லி. இப்போ ஸ்வீடனில் நான் போயிருக்கேன். ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸ்லி வந்து அவங்களுக்குன்னு வந்து சில மாதங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்பாக்களுக்குன்னு. நீ வந்து லீவ் எடுக்கலைன்னா இந்த லீவ் யாருக்குமே கிடையாது அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்க. ஓகே. ஸ்வீடன் மாதிரியான நாடுகளில் அதிகமாக அப்பாக்கள் வந்து லீவ் எடுக்கிறாங்க. நான் ஸ்வீடன் போயிருக்கும் போதே வந்து அவங்களுக்குள்ள ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு காஃபிக்கு போகிறது டெய்லி காலையில். அவங்கள வந்து லாட்டே பாப்பான்னு அவருக்கு ஒரு டேர்மே வச்சுருக்காங்க. அப்பாக்கள் சேர்ந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போறது அந்த மாதிரி. இட்ஸ் வெரி நைஸ் கான்செப்ட். அந்த ஒரு நரிஷிங் ஒரு ரோல் எடுத்துட்டு அப்பாக்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 6 months அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கரியர் பிரேக் எடுத்துட்டு வீட்டில் இருக்கிறது இட்ஸ் வெரி நைஸ் திங். ஸோ இங்கே எனக்கு 6 months எனக்கு லீவ் கிடைச்சது, எனக்கு பேரண்ட் லீவ் எனக்கு கிடைச்சது. அண்ட் ஒரு பர்சனுக்கு வந்து 6 months அந்த மாதிரி கிடைக்கும். இங்கே ஆக்சுவலாக கவர்மெண்ட் லீவ் வந்து இங்கே I can't remember, 24 weeks maybe, 22 weeks வச்சுக்கோமே. ஓகே. அண்ட் செகண்டரி பேரண்ட், அதாவது ஒரு பேரண்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல் டைம் இந்த மாதிரி இந்த பழகும், இன்னொரு பேரண்ட்டுக்கு வந்து 2 weeks லீவ் கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து அது என்ன மாதிரி ரூல் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்பா ஓகே இல்லை அப்பா இல்லை அம்மா அந்த மாதிரி வந்து ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூல் வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக போன மாதம் தான் வந்துச்சு.
ஸோ அந்த லீவ் எடுத்தது, அந்த பேரண்டல் லீவ் எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஆனால் வந்து எல்லாம் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேணால் வந்து இப்போ குழந்தை வளர்ப்புல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க, இவனுக்கு என்னப்பா 6 மாதம் லீவ் எடுத்து ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அம்மாக்களை பார்த்தே அப்படி நினைக்கிறாங்களா எல்லாருமே. ஓ சீரியஸ்லி நான் சொல்கிறேன், நான் பண்ணது உண்மையே டஃப்பான ஜாப்னா சீரியஸ்லி அதுதான். அண்ட் நியூ பார்ன் எல்லா ஃபேஸுமே கஷ்டம் தான். பட் யூனோ எஸ்பெஷலி when you're a first டைம் பேரண்ட், பிறந்த குழந்தைய மேனேஜ் பண்ணுறது அண்ட் எல்லாமே பண்ணுறது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி. சில நேரம்லாம் எனக்கு அந்த பேரண்டிங் பண்ணிட்டே இருப்போம். சில நேரம் வந்து நம்ம நிறைய பார்த்துக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்படும். நிறைய நேரம் வந்து எனக்கு நம்ம வந்து ஐயோ நான் வந்து பாத்ரூம் போனோம் அப்படின்னு நான் வச்சிருப்பேன் நான். அதுக்கப்புறம் திடீர்னு அழுவா. ஓகே அவளுக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் வந்து திடீர்னு வந்து பால் ரெடி பண்ணணும். ஸோ பால் இது பண்ண போது வந்து நான் வந்து இது பாட்டில் ஸ்டெர்லைஸ் பண்ணி பாட்டில் இது பண்ணி அதெல்லாம் நிறைய வேலை இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணி ஃபார்முலா வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் பர்ப்லாம் பண்ணணும். ஏப்பம் இருக்கு, ஏப்பம் விட வச்சு அதெல்லாம் பண்ணுறதுக்கப்புறம் வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு யோசிப்பேன், நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுட்டு மறந்தே போயிட்டேன். ஆத்திரம் போனேன்னு யோசிச்சோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் very time consuming job. It's very time consuming regardless of whether you're a man or a woman. அந்த primary role நீங்க எடுத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே கஷ்டம் தான். அண்ட் அது இப்போ பார்க்கும்போது அது பரவாயில்லையா, அது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் இப்போ அதை விட ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. பிகாஸ் தவக்கிறப்ப ஒரு கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது பால்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது that's a totally different challenge. அதுக்கப்புறம் அவங்க நடக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெரிய சேலஞ்ச், ஓட ஆரம்பிக்கும் போது வேற பெரிய சேலஞ்ச். ஸோ யூனோ எவ்ரி டே ஒரு 2 மாதம் வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓகே ஐ ஃபிகர் திஸ் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிருக்கோம். அதில் நம்ம செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அடுத்த ஃபேஸ் போயிடுவாங்க. லைக் ரீடிங் ஆர் இப்போ ஏதோ ஒன்று படிக்கிறதோ இல்லை விளையாடுறதோ இல்லை வந்து இது பண்ணுறதோ அவங்க அடுத்த ஃபேஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ கான்ஸ்டன்ட்டாக யூ டு கீப் அப் வித் இட், கான்ஸ்டன்ட்டாக யூ டு டூ வித் இட். ஸோ இப்போ நான் நியூஸ் பார்த்தே பல மாதம் ஆச்சுனாங்க. நான் ஒரு ப்ராப்பராக உட்காந்து ஒரு டிவி ஷோ பார்த்தே பல மாதங்கள் ஆச்சுனாங்க. நான் கடைசியாக பார்த்த ஒரு மூவி வந்து இந்த 2 வருஷத்தில் தியேட்டருக்கு போய் பார்த்த ஒரு படம், நானும் ஆண்ட்ரியாவும் சேர்ந்து பார்த்த படம் வந்து ஜுராசிக் பார்க். அது எப்படி பார்த்தோம்னா வந்து ஆண்ட்ரியாவோட அம்மா வந்து இங்கே வந்திருந்தாங்க. அப்போ ஒரு 1.5 மணி நேரம் வந்து நாங்கள் வந்து அவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெரிய ஜுராசிக் பார்க் ஃபேன், அதனால நாங்கள் வந்து ஜுராசிக் வேர்ல்ட் ஜுராசிக் அந்த படத்துக்கு. ஸோ யா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டஃப். நம்ம ஊரில் குழந்தை வளர்க்குறது கொஞ்சம் ஈஸின்னு நான் நினைக்கிறேன். நான் இங்கே வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். Heterosexual and gay people. Difference. ஒரு குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதுக்கு ஒரு டிஃபரன்ஸும் கிடையாதுங்க. இஃப் யூ ஆர் அ குட் பேரண்ட், நான் சொல்றேன் 2 பேருக்குமே நான் சொல்லுவேன், ஹெட்ரோசெக்சுவல் அண்ட் கே கப்பிள்ஸ் நான் சொல்லுவேன் 2 பேருக்குமே வந்து இஃப் யூ ஆர் அ குட் பேரண்ட், உங்க குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது. நீ ஆம்பளையா பொம்பளையா எந்த ஒரு வித்தியாசமே அவங்களுக்கு தெரியாது. பட் சொசைட்டியோட வியூல இருந்து பார்க்கும்போது தான் இவங்க 2 பேரு அப்பா அம்மா குழந்தை வளர்க்குறாங்க, அம்மா குழந்தை வளர்க்குறாங்க, அப்பா அம்மா குழந்தை, வேலைக்கு போற அம்மா வீட்டில் இருக்கிற அப்பாவோட குழந்தை, இந்த மாதிரியான பெர்முட்டேஷன் காம்பினேஷன்லாம் வந்து சொசைட்டி தான் போடுது. குழந்தைய பொறுத்த வரைக்கும் எனக்கு சாப்பாடு கிடைக்குதா, எனக்கு நல்ல நரிஷ்மெண்ட் கிடைக்குதா, அதாவது கேர், எனக்கு பார்த்துக்கிறாங்களா, எனக்கு நல்லா அன்பா வச்சிருக்காங்களா, எனக்கு நல்லா சொல்லித்தராங்களா, என் கூட முக்கியமா விளையாடுறாங்களா, யாருமே அது பண்றதே இல்லை, விளையாடுறாங்களா, அந்த விஷயங்கள் தான் குழந்தைக்கு ரொம்ப இதா இருக்கு. பட் they don't care about someone's gender. கரெக்ட். ஜெனரலாக இந்த அடாப்ஷன் சரகசி ப்ராசஸ் பற்றி ஷார்ட்டாக பேசலாமா? நம்ம ஊரில் எப்படி இருக்குது? இன்ஃபேக்ட் வந்து நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம், நம்ம வந்து ஹோமோசெக்சுவல் கப்பிள் வந்து அடாப்ட் பண்ணவே முடியாது இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி
கண்டிப்பா நான் சொல்றேன் நான். இப்போ இருக்கிற அந்த பேன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வந்து அடாப்ஷன் நம்ம ஊர்ல எப்பயுமே அதே ரூல் தான் இருக்கு. கமர்ஷியல் சரகசி எல்லாருக்குமே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற சரகசி யாருக்கு அப்படின்னா வந்து அல்ட்ரூயிஸ்டிக் சரகசின்னு அதுக்கு பேர். அல்ட்ரூயிஸ்டிக்னா அவங்களாகவே ஒரு மனதாக வந்து காசே இல்லாம முழு மனதாக அவங்க வந்து செய்யறாங்க, இலவசமாக அவங்க வந்து பண்ணித்தராங்க, நல்ல மனதோட அவங்க வந்து பண்ணித்தராங்க அப்படின்னா வந்து அது அந்த சரகசி தான் வந்து இப்போ லீகலா இருக்கு இந்தியாவில். ஸோ அதுக்கு போகணும்னா கூட ஹெட்ரோசெக்ஷுவல் கப்பிள்ஸ் வந்து தே ஹேவ் டு கோ த்ரூ அ லாங் ப்ராசஸ். அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வந்து இத்தனை வருஷம் 3 வருஷம் நினைக்கிறேன், மினிமம் 5 வருஷம் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும். அவங்க அதுக்கப்புறம் வந்து இத்தனை வருஷம் அவங்க ட்ரை பண்ணியிருக்கணும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸோட ப்ரூஃப்லாம் அவங்க காட்டணும். அது எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தே கேன் கோ ஃபார் சரகசி இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு லா இருக்கு. மற்றவங்க எல்லாருக்குமே பேன் பண்ணிட்டாங்க, சிங்கிள் பீப்புள் எல்லாருக்குமே பேன் பண்ணிட்டாங்க, அண்ட் கே கப்பிள்ஸ் அவங்க எல்லாருக்குமே முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வெளிநாட்டில் அந்த ப்ராசஸ் வந்து ஒரு சில நாடுகளில் அந்த ப்ராசஸ் லீகலாக இருக்கு. ஆஸ்திரேலியாவில் லீகல், ஆஸ்திரேலியாவில் அல்ட்ரூயிஸ்டிக் சரகசி லீகல், நியூசிலாண்டில் அல்ட்ரூயிஸ்டிக் சரகசி லீகல், யூஎஸ்ல கமர்ஷியல் சரகசி லீகல். as in you pay some compensation for the surrogate. உங்க வாடகை தாய் அப்படின்னு இருக்க அவங்களுக்கு அந்த வார்த்தையில எனக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் நான் வந்து புத்தகம் யூஸ் பண்றேன் நான். வாடகை தாய் அவங்கள இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன், நீங்க குழந்தை இப்போ பெற்று தந்தது ரொம்ப நன்றி, இந்தாங்க பணம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கனடாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அல்ட்ரூயிஸ்டிக், பணம் கொடுக்கக்கூடாது சரகேட்க்கு. ஆனால் வந்து இதை பணம் எங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கொஞ்சம் மிடில் மேன் வந்து கொஞ்சம் பணம் பார்க்குறாங்க. ஏஜென்சிஸ் இந்த மாதிரி வச்சு, சரகசி ஏஜென்சிஸ் இந்த மாதிரி வச்சு, கனடாலெல்லாம் அந்த மாதிரி தான். கனடாவில் குழந்தை பெற்றவங்களாம், சரகசியில் குழந்தை பெற்றவங்களாம் நாங்கள் பெரிய புனிதர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட தான் தெரிவாங்க. பட் அந்த பணத்தை அந்த மிடில் மேன் கொடுக்குறதுக்கு பதில் அந்த உண்மையிலே தேவைப்படுற அந்த சரகேட்டுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட எண்ணம். பட் அதில் நிறைய மாற்று கருத்து இருக்கலாம். சரகேட் அவங்க சூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்ஸே பயங்கர ஸ்ட்ரெனுவஸ் ப்ராசஸ். அது வந்து எல்லாரும் போய் நான் சரகேட் ஆகிடலாம் அப்படின்னா சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க பேர் வந்து த்ரிஷான்னு வச்சுக்கோங்க. த்ரிஷான்றவங்க வந்து நான் ஒரு சரகேட் ஆகணும் அப்படின்னு வந்து இப்போ யூஎஸ்ல வந்து பண்றாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க அவங்க ப்ரொஃபைலை. இவங்க வந்து ஏற்கனவே இவங்களுக்கு வந்து கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பிறந்து விட்டதா, இவங்க ஃபேமிலி சைக்கிளை இவங்க முற்றிலும் முடித்து விட்டார்களா. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் சரகேட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இன்னொரு இது ஃபுல்லாக தானே, ஒரு குழந்தையோட போதுமா அப்படின்னா, இல்லை நான் சரகேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் இன்னும் 2 குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு உடனே. ஓகே, ஸோ அவங்க ஃபேமிலி சைக்கிள் ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா அவங்க அப்படின்றது. ஏன்னா குழந்தை மேலே அப்போதான் அவங்களுக்கு வந்து அப்போதான் அவங்க உண்மையிலேயே மற்றவங்களுக்காக குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா. அதுக்கப்புறம் அவங்களோட இன்கம் பார்ப்பாங்க. வேலை இல்லாமல் இருப்பவர்கள் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியான சம்பளத்தில் இருப்பவர்கள் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த சரகேட்லாம் வந்து எங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபைனான்சியல் பேக்கிங் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அவங்க வீடு இருக்கா, கார் இருக்கா, உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா, சுற்றி உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காரா, உங்களுக்கு சுற்றி வந்து மற்ற சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட பேங்க்ரப்சி நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வேறு எதுவும் பணத்தை நீங்கள் கையாண்டுருக்கீங்களா, வேற எங்கே தப்பாக கையாண்டுருக்கீங்களா, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக்ஸ், ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட், கேரக்டர் பேக்ரவுண்ட், இந்த எல்லா செக்ஸும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தே கோ ஃபார் சைக்கலாஜிக்கல் எவாலுவேஷன். ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க அவங்கள. அதிலே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க என்ன மாதிரியான ஒரு மன ஓட்டத்தில் இந்த ப்ராசஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுவும் முடிச்சதுக்கப்புறம் தென் கோஸ் த ஃபிசிக்கல் டெஸ்ட். அவங்களால அவங்க உடல் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதா, அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, எல்லா ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் எடுப்பாங்க. எடுத்து பார்த்து அவங்க குழந்தை பெற்றுக்க தகுதி இருக்கா அப்படின்ற முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் ப்ரொஃபைலே தயாராகும்.
ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணுவாங்க. ஏதாவது இவங்களோட ஒரு கப்பிளோட மேட்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்க ஓகேவா, இவங்க ஓகே, உங்க கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்க கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மேட்ச் பண்ணிட்டு தென் தே கோ ஃபார் அந்த ப்ராசஸ், ஐவிஎஃப் ப்ராசஸ். ஸோ இந்த எல்லா எவாலுவேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு கப்பிளோட மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அவங்க லீகல் கான்ட்ராக்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் மொத்த இந்த ப்ராசஸ்க்கே வந்து. ஓகே. ஸோ இந்த லீகல் கான்ட்ராக்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ரைட்ஸ். ஸோ ஒவ்வொருவரோட உரிமைகளும் இதில் வந்து நல்லபடியாக இதில் பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் அந்த பெற்றோர்களாக இருக்கிற அவங்களுக்கும் அந்த நல்லபடியாக அவங்களோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படும். இந்த ரெண்டு சைடுமே இருந்து அந்த 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 லீகல் டாக்குமெண்ட்டை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அந்த எல்லாமே வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு தென் தே கோ ஃபார் ஐவிஎஃப் ப்ராசஸ். ஸோ ஐவிஎஃப் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே எம்ப்ரியோ வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒருத்தவங்களோட ஸ்பெர்மை வச்சு இன்னொருத்தவங்களோட எக்கை வச்சு ஒரு எக் டோனர்ட்ட வந்து ஒரு எக் வச்சு தே கிரியேட் அன் எம்ப்ரியோ. அந்த எம்ப்ரியோட ரெடியாக இருக்கும். அந்த எம்ப்ரியோட இவங்க வந்து தே கோ த்ரூ தி ஐவிஎஃப் ப்ராசஸ். இவங்களுக்கு வந்து அவங்களோட உடம்பு அந்த எம்ப்ரியோவை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, தயார்படுத்துவாங்க அவங்க உடம்பு. ஓகே. ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ சம் ஐவிஎஃப் அண்ட் ஒரு ஃபெர்டிலிட்டி ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி யூ ஹேவ் டு கோ த்ரூ. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக அவங்களுக்கு அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் போதும் சரி, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் சரி, எல்லா விஷயத்துலையுமே அவங்களோட உரிமைகளை பிரதானமாக மனதில் வைக்கப்பட்டு தான் இந்த ப்ராசஸே நடக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு பங்கம் வராத அளவுக்கு. உதாரணத்துக்கு இப்போ அவங்க ஏதோ ஒரு ஸ்கேனுக்கு போகிறாங்க, அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டயத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க ஜாப் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த டயத்தில் அவங்களுக்கு ஒரு லாஸ் ஆஃப் பே வரும். ஓகே. அதை நம்ம தான் இப்போ என்கொயர் பண்ணணும். ஓகே. இப்போ அவங்களுக்கு ப்ரெக்னன்சினால அவங்களுக்கு வந்து எதுவும் ஓட முடியல, எதுவும் இது பண்ணலன்னா அந்த லாஸ் ஆஃப் பேயும் நம்ம தான் இன்கர் பண்ணணும், நம்ம தான் எடுத்துக்கணும். குழந்தை பிறக்கிற அந்த சமயத்தில் அவங்களுக்கு லீவ் தேவைப்படும், அதுவும் நம்ம தான் வந்து பே பண்ணணும். ஸோ ஓகே, எல்லாமே அவங்களோட சைடில் இருந்து பார்க்கப்படும். அதே நேரத்தில் பேரண்ட்ஸோட உரிமைகளும் அதில் வந்து எந்த வகையிலையும் பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ 8 மாதம் ப்ரெக்னென்ட் அவங்க, இல்லை 7 மாதம் ப்ரெக்னென்ட், நான் வந்து டக்குன்னு ஒரு ஃபாரின் ட்ரிப் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட முடியாது அவங்க. ஸோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும். பிகாஸ் குழந்தை எங்கேயோ போய் பிறந்துச்சுன்னா, ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துல திடீர்னு ஏதோ உங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால அது இட் won't be fair on the parents இல்லையா? ஸோ எல்லாருக்கும் இது பண்ற அளவுக்கு, ஸோ இத்தனை வாரத்துக்கு அப்புறம் 32 வீக்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோதான், இந்த ஸ்டேட் லிமிட்குள்ள எங்கேயும் போகக்கூடாது, இல்லை பக்கத்து ஸ்டேட்டுக்குள்ள எங்கேயும் இந்த பக்கத்து ஸ்டேட்டை தாண்டி எதுவும் போக முடியாது. அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் கான்ட்ராக்சுவலி இட் வில் பி ரிட்டன். ஓகே. ஸோ இது எல்லாமே ஒத்து வந்தால் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். லைக் எங்களுக்கும் அதே மாதிரி தான். இந்த we went through every step. It's a very long process, very long process. டக்குன்னு இது நடந்துடாது. இட் டேக்ஸ் மெனி ரொம்ப வருஷம் ஆகும் அது நடக்கிறது. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் பேசுறது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆமாம், எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே ஒரு லாங் டைம் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனால் உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குங்கிறதும் எனக்கு புரியுது. ஸோ I understand. We have 10 more minutes left. We can, if you have any more, நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இல்லை அப்படியே நம்ம சொல்கிறது கன்க்ளூஷன் செஷன் மாதிரி போயிடலாம். எங்களுக்கு ஒரு ஃபியூ கொஷின்ஸ் இருக்குது, எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அட்ரஸ் பண்ணுறீங்க, அப்படியே நம்ம போகலாம். ஓகேவா? மெயினாக எங்களுக்கு என்ன கொஷின் ஃபார் எங்கள் லிசனர்ஸ்க்கும் என்ன கொஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு அலை எப்படி இருக்கணும், என்ன எஸ்பெஷலி இந்த LGBTQ இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஜென்ரலாக ஒரு அலை கிட்ட அப்படிங்கிறத எதிர்பார்க்க நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆல்சோ வந்து
நம்ம ஆர் வி கோயிங் இன் ரைட் டைரக்ஷன்? லைக் நம்ம இந்தியா அஸ் அ கல்ச்சரா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக கூட சொல்லலாம் நீங்கள், நியர் ஃபியூச்சரில் இஸ் இட் கோயிங் இன் அ பெட்டர் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கொஸ்டின் இருக்கு எங்களுக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த விஷயத்துக்கு நான் முதல் வரேன் நான். நம்ம வந்து ஆலைன்னா நம்ம பொதுவாக நம்ம என்ன மாதிரி நினைக்கிறோம்னா, நம்ம கார்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது, ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணும்போது, நம்ம கூட உட்காந்துருக்கிற ஒரு பொண்ணு அவர் ஒரு பையன், இவங்க தான் நம்மளோட ஆலை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆலைஸ் வந்து இந்தியன் கான்டெக்ட்ல இட் கோஸ் பியாண்ட் தட். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நம்மளோட ஒரு பெரியம்மா பொண்ணு இருக்கு, அது வந்து அதோட குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி வைக்குது. இப்போ நான் என்னோட பெரியம்மா பொண்ணே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பெரியம்மா பொண்ணு இருக்கு, அது குழந்தைக்கு அது பர்த்டே பார்ட்டி வைக்குது. அவளுக்கு வந்து என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் ஐம் அ கே பர்சன் அண்ட் என்னோட கூட இப்போ லைஃப் பார்ட்னர், லாங் டேர்ம் ஒரு பார்ட்னர் என் கூட இருக்காங்க அப்படின்றது தெரியும். இப்போ இந்த பர்த்டே பார்ட்டிக்கு உன்னை கூப்பிடலாமா வேண்டாமா, இந்த பிரச்சனை எல்லாருக்கும் வரும். கூப்பிட்டா நம்மளை நான் கேட்டுருவாங்களோ யாராவது, இவங்க யாரு உனக்கு தெரியுமா, எதுக்கு யார் கூட வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துடுவாங்க. அதனாலேயே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆலை அப்படின்லாம் சொல்லிப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி சபையில உட்கார வைக்கிற ஒரு விஷயங்கள் வரும்போது, இப்போ பர்த்டே கூட்டிட்டு வரதோ இல்லை கல்யாணத்தை கூட்டிட்டு வரதோ, எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மரியாதை தர வேண்டிய ஒரு இது நிர்பந்தம் ஏற்படும் போது கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணிடுவோம். ஆனா வந்து நாங்க வந்து ப்ரைடு, ஹாப்பி ப்ரைடு, ஆலை, லொட்டு லொஸ்கெல்லாம் வந்து பேசுவாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் கேள்வி கேட்கணும் அவங்கள. இவ வந்து வர வைக்கிறதுனால ஒரு 4 பேர் கேட்டு ஆச்சு இவனோட போய் நீ ஃப்ரெண்டா இருக்கிய அப்படின்னு போறான்னா, அந்த ஃப்ரெண்டை வந்து நீங்க இழப்பதற்கு தயாராக இருக்க தேவையில்லை. நீ சொல்ல அப்படி இல்ல, மாற்று கருத்து இருக்கலாம். அதாவது இதுல எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லப்பா அப்படின்னு மரியாதையா சொல்றது வேற. இவனோட நீ ஃப்ரெண்டா இருந்தேன்னா நான் உன் ஃப்ரெண்டாவே மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு போறான். போலாம் ஏன் நீ வேண்டாம். ஸோ அப்படின்னு இருக்கிற ஒரு மனோட்டத்தில். ஆனா நிறைய பேருக்கு ஐயோ இவனை நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு இந்த இது கிடைக்காது, ஆனா இவனையும் நம்ம வந்து பாய்ச்சிக்க முடியாது, ரொம்ப டெலிகேட் பொசிஷனா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா எங்கேயுமே நம்மளால நியாயமா இருக்கவே முடியாது. மனசாட்சிக்கு நம்ம நியாயமா இருக்கணும். ஆலைன்னு வெளியில சொல்லிக்கிற எல்லாம் பிரயோஜனம் இல்லை. உண்மையில கூப்பிடுங்க, உங்க வீட்லயோ இல்லை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து ஒரு கே பர்சன், லெஸ்பியன் பர்சன்லாம் வந்தாங்கன்னா ஓப்பனா கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்கள வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தில்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அவங்க கம்ஃபர்ட்டை பொறுத்து நான் சொல்றேன். இப்போ அந்த கப்பிளோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தில்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இவங்க வந்து கப்பிள் அப்படின்னு ஓப்பனா இன்ட்ரடியூஸ் பண்றதுல தான் வந்து அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் அங்க கிடைக்கும் அந்த சபையில. அடிக்கடிக்கு அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல நீ வந்து அவங்கள ட்ரீட் பண்ணனா மற்றவங்களும் அதே மாதிரி அவங்களை கேவலமா அண்டர் கிரவுண்ட்ல தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சபை மரியாதையை கொடுத்து பழகுங்க. இதுதான் நான் ஆலைக்கிட்ட நான் சொல்ல விஷயம். ஹாப்பி ப்ரைடுன்னு போடுறது, அதுக்கப்புறம் இந்த இதை ஷேர் பண்றது, அதெல்லாம் வந்து ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் இன்க்ளூடர்ஸ் சொசைட்டி, அவ்வளோதான். இது ஆக்சுவலாக செம்ம வேலிடான பாயிண்ட். இது வரைக்கும் நாங்கள் அலை பற்றி கேட்கும்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் இது வரைக்கும் யாரும் வச்சதில்ல. பட் ஆனால் ரொம்ப லைக் யோசிக்க வைக்கிற பாயிண்டா இருக்கு. அது ஏன்னா நான் மதுரைக்காரங்க தான் தெரியும். ஒரு கல்ச்சர் இதுக்கோ வந்து சபை மரியாதை கிடைக்கலன்னா நம்மளுக்கு வந்து நம்ம மாணவர்கள் ரொம்ப கெட்டு போயிடுறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன். நான் இன்னும் ஒரு இதை நான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு இது அலை இஷ்யூ நான் சொல்றேன். இப்போ இருக்கிற ஒரு நவீன உலகத்துல உங்களோட பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ வந்து it wouldn't take more than 2 searches to find what is gay, what is lesbian, everything, right? I don't want to talk about trans because that's a different topic. நான் அதை பத்தி பேச நியாயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அவங்கள ஃபியூச்சர்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க த மைண்ட் பயங்கர ரொம்ப ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இருக்கும். ஐம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அனெக்டோடல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் அஸ் வெல். ரொம்ப மைண்ட் வந்து பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அந்த
அடலசன்ட் ஏஜ்ல அவனை பார்த்தேன், மனசுல பட்டாம்பூச்சி பறக்குதுன்ட்டே இருப்பான். உண்மையிலே சொல்ல எனக்கு அந்த பட்டாம்பூச்சி பறகுன்ற ஃபீலிங் என்னோட அடலசன்ட் ஏஜ்ல நடக்கவே இல்லை. யாரை பார்த்தாலும் இட்ஸ் அ வெரி கன்ஃபியூசிங் ஃபேஸ். ஒரு 13-14 வயசுல ஐயோ எல்லாருக்குமே அந்த பட்டாம்பூச்சி பறக்குது, அந்த பொண்ணு அழகா தான் இருக்கா, அவன் என்கிட்ட நல்லாவே ஃப்ளர்ட் பண்றா, ஆனா வந்து நான் அவகிட்ட பேசும்போது எனக்கு அந்த பட்டாம்பூச்சி சம்திங் தேர் இஸ் மிஸ்ஸிங் நோ அப்படின்ற மாதிரி வரும். அண்ட் யூ ஸ்டார்ட் திங்கிங் ஐயோ என் மேல தான் அது தப்போ அப்படின்ற மாதிரி யூ ஸ்டார்ட் கொஸ்டினிங் யூர் செல்ஃப். ஸோ அப்படி அந்த மாதிரி மன உளைச்சல் பல குழந்தைகளுக்கு வரும். ஸோ அந்த விஷயத்துல வச்சு நான் சொல்றேன், நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அவங்க தே மே பி கே, தே மே பி லெஸ்பியன், ஹூ நோஸ். ஆனா இன்னும் அவங்களுக்கு என்ன முக்கியமான ஒரு வேலிடேஷன் தேவைன்னா, நம்ம அப்பா அம்மாவை அவங்க எப்பயுமே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க. என்னென்ன பண்றாங்க, யார் யார்கிட்ட எப்படி நடத்துறாங்க, பாட்டி தாத்தாட்ட எப்படி பேசுறாங்க, வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்கிட்ட எப்படி பேசுறாங்க, எல்லாமே அவங்க நோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரியே நீங்க இப்போ நீங்க வந்து இஃப் யூ ஹேவ் கே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தே பி லைக் யா ஐ எம் லைக் தட் அங்கிள், ஐ எம் லைக் திஸ் ஆன்டி அப்படின்ற மாதிரி தே வில் பி வெரி ஹாப்பி. நீங்க இஃப் யூ நீங்க அதை பத்தி பேசவே இல்லை, வீட்டுல வந்து எவ்வளோ மூடு மந்திரம் மாதிரி நீங்க வச்சிருந்தீங்க, வீட்டுல வந்து அதை பத்தி சி இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க குழந்தை மைண்ட்ல வச்சிருக்கோம் அதை. அதுக்கப்புறம் உங்ககிட்ட மைண்ட் திறக்குமா அது? இதை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். என் குழந்தையெல்லாம் அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறதுல ஐ டோன்ட் நோ இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் லைஃப். நான் சொல்லுவேன். ஐ வுட் சே தட். பட் அப்படி இருந்து உங்க குழந்தை வந்து இந்த மாதிரி நீங்க இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க, நீங்க ஒரு ட்ரூ ஆலையா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன், அதுக்கு மைண்ட்ல வந்து செட் ஆயிடுச்சுன்னா ஈஸிலி கனெக்ட் வித் யூ. அண்ட் அந்த உங்களுக்கு 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் பாதிக்கவே படாது எந்த சூழ்நிலை வந்தாலும். பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருந்தா அந்த மோஸ்ட் ஆஃப் த டிஃபிகல்ட்டி அதுல இல்லாம போயிடும் அப்படிமா சொல்றீங்க? 100% ஷோ தம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இப்போ நீங்கள் வேறு காஸ்ட் பண்ணோம், நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் வீட்டிலலாம் வந்து ஏற்கனவே உங்கள் அப்பா டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பையன்லாம் வந்து எந்த காஸ்ட்டை கல்யாணம் பண்ணாலும் எனக்குலாம் பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு வந்து பேசும்போது சொல்லி உங்களுக்கே அந்த ஒரு இது வரும். கரெக்ட், சூப்பர், ஓகே, நம்ம அப்பாவே சொல்லிட்டாங்க, இது ஏன் நம்ம மறைச்சு வாழணும் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து எனக்கு ஜாதி தான் முக்கியம், என்னெல்லாம் வந்து பையன்லாம் இது பண்ணனா நான் அவனை டோட்டலாக வெட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, உங்களுக்கு அந்த ஏஜ் தான் வந்து அந்த லவ் ஏற்படுற அந்த ஏஜ் தான் வந்து ஒரு பொண்ணான ஒரு நேரம். so many hormonal things going on in your mind and your heart. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பீரியட நீங்க ஏன் இவ்வளவு கில்ட்டோட நீங்க என்ஜாய் பண்ணணும்? நல்லாவே என்ஜாய் பண்ணலாமே. அண்ட் இப்போ லைக் நம்ம அலைஸ்க்கு பேசுறோம், இப்போ இதை கேட்டுட்டு இருக்கவங்கள தன்னை தானே எல்ஜிபிடிக்யூல ஒருத்தரா ஃபீல் பண்ற ஒரு டீன் பர்சன் இதை கேட்டுட்டு இருக்காங்க, பட் வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியல, அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கே எல்லாம் தெரியுங்க. இப்போ இன்டர்நெட் இருக்கிற இதுக்கு அவங்களுக்கே எல்லாம் தெரியும். நான் from a personal experience I will give them 2 advices. Seriously, it's an advice. First advice, take care of your finances. உங்க வாழ்க்கையில யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. உங்க வீட்டில் வந்து என்னைக்குமே யாருனாலும் துரத்தி விடுறதுக்கு ரெடியா இருங்க. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஓ, நான் இவங்களை நம்பி எங்க அப்பா அம்மாவை நம்பியே நான் இருக்கேன் அப்படின்ட்டுலாம் வந்து கதை விடாதீங்க. உங்களோட படிப்பை, உங்களோட ஃபைனான்சஸ் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டில் சொன்னா போதும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் என்னன்னா வந்து இந்த நிறைய இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அதுலலாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய இந்த எல்ஜிபிடி கான்டென்ட் நிறைய வருது. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அதெல்லாம். அவங்க எல்லாமே விக்ரமன் படத்துல வரவன் மாதிரியே இருக்காங்க. எல்லாமே மோசமான ஒரு கேரக்டர்ல வரவன் கூட வந்து கடைசி வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மனசு மாதிரி இது பண்ணிடலாம். அந்த மாதிரி so they assume that this is our life as well. யாரு ஈரோடு தூத்துக்குடியில இருக்கிறவன் அந்த மாதிரிலாம் நம்பி சொல்லிடாதீங்க வீட்டுல. கோ டு அ பொசிஷன். அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். இந்த மாதிரிலாம் படத்தை இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் பார்த்து ட்விட்டர் எல்லாம் பார்த்து மனசு அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. வீட்டை விட்டு அடிச்சு விட்டுருவாங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பொண்ணா இருந்தால் சீக்கிரமா
சொல்லுவாங்க. அதனால டோன்ட் டு இட். உங்கள் ஃபைனான்சஸை நீங்கள் இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் தெர் இஸ் நோ ரஷ். இப்போ யார் வந்து 18 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போல்லாம்? ஐ டேக் டைம், மெஜாரிட்டி பீப்புள். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ஐயோ நான் எல்ஜிபிடியாக இருக்கேன், ஏன்னா எல்லாரும் ட்ரால் பண்ணுறாங்க, என் மனசு வந்து ரொம்ப இதாக இருக்குது, நான் டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். இப்போ டிப்ரெஷன் சொல்கிறது இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ டிப்ரெஷன் போயிட்டேன் அப்படின்னா இட்ஸ் நாட் கிளினிக்கலி டயக்னோஸ். டிப்ரெஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு பேச்சுவார்த்தையில் சொல்கிறது, ஐ டோன்ட் பிலீவ் இட்ஸ் அ நைஸ் திங் டு டூ இட். அந்த மாதிரி அதிகமாக சொல்ல நம்ம அதுதான் அதிகமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்கிறேன், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். நீங்கள் ஐ ஆம் அ மேன், ஸோ ஐம் சேயிங் திஸ் ஃபார் other boys, other men, for especially from LGBT community. ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். எல்லாமே உனக்கு கூடி வரும். நீ ஒரு ரன்னிங் டீமில் நீ சேர்ந்து நீ வந்து ரன் பண்ண, மேரத்தான் அந்த மாதிரி பண்ண, இல்லை பைக்கிங் டீமில் சைக்கிளிங் பண்ணி, நீ சென்னையில் அந்த மாதிரி நிறையா இருக்கு. இல்லை ஜிம்முக்கு போ, சாதாரணமாக ஜிம்முக்கு போ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். டேக் லைஃப் இன் யோர் ஓன் ஹேண்ட்ஸ். யாருமே உனக்கு வரமாட்டாங்க. நம்ம யூகேல இல்லை, நம்ம யூஎஸ்ல இல்லை, நம்ம ஆஸ்திரேலியாவில் இல்லை. நம்மளுக்கு வீட்டை விட்டு வெளியில் துரத்துனா போய் உட்கார்றதுக்கு இந்த பப்ளிக் ஹவுசஸ்லாம் நம்மளுக்கு கிடையாது. உனக்கு வீக்லி அலவன்ஸ்லாம் கவர்மெண்ட்லேருந்து யாரெல்லாம் தரமாட்டாங்க. உனக்கு வீட்டிலேருந்து அடிச்சு துரத்துனா எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. ஸோ புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி நீ வந்து கூடு போட்டுக்காத உடம்புல. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். டேக் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த். அதை நீ பார்த்தனாலே எல்லாமே கூடி வரும் உனக்கு. நான் ஃபேஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த மாதிரி தான் நடந்தது. ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப், எனக்கு தோணுனது என்னன்னா எல்லாமே வந்து இட் வாஸ் ஃபாலிங் இன் பிளேஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஈவன் இஃப் ஐ டிடன்ட் ஹேவ் எனிதிங், அட்லீஸ்ட் ஐ வாஸ் ஃபாலிங் பேக் ஆன் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹெல்த். ஐ வாஸ் ஃபாலிங் பேக் எஸ்பெஷலி ஆன் யோகா அண்ட் ஸ்விம்மிங் குவைட் அ லாட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதோ நம்ம ஒரு நம்மளுக்குன்னு ஒரு கிளவுட் வச்சுக்கிட்டோம்னா யூ கேன் ஆல்வேஸ் ஃபால் பேக் ஆன் தட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சூப்பர். ஸோ ப்ரோ, நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க லைக் நீங்கள் ஒரு புக்கு எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிற அந்த புக்கோட பேர் வந்து மீனாட்சிக்கு மிகவும் பிடித்த பூ. இதுதான் அந்த புக்கோட பேர். இந்த புக்கு வந்து இது ஒரு சில்ட்ரன்ஸ் புக். இது ஸோ 6 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கான புக் தான் இது. இட் டாக்ஸ் அபவுட் டைவர்சிட்டி, டாக்ஸ் அபவுட் பல பரிமாணங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களை பற்றி சொல்கிற ஒரு புக் இது. இதில் ஒரு பரிமாணம் எங்கள் குடும்பம். இதில் எங்கள் குடும்பத்தை பற்றி நாங்கள் இந்த புக்கில் வந்து நாங்கள் பேசுகிறோம். அஃப்கோர்ஸ் இதில் நான் இருப்பேன், இதில் ஆண்ட்ரியாவும் இருப்பான் அண்ட் மீனாட்சியும் இருப்பான் மெயின் கேரக்டராக. ஸோ அதை சம்மந்தப்பட்ட ஒரு புக் தான் இது. அண்ட் இதில் இயற்கை பற்றியும் நாங்கள் நிறையா வந்து சொல்லுவோம். இயற்கை குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நாங்கள் வந்து இதில் நிறையா வந்து நாங்கள் சொல்லுவோம் நாங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து நம்ம டைவர்சிட்டியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஏஜில். நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பல பரிமாணங்கள் இருக்கிற குடும்பங்கள் இருக்குது. அப்பா அம்மா இருக்கிற குடும்பம், இல்லை ஒரு சிங்கிள் டிவோர்ஸ் கப்புள் இருக்கிற சிங்கிள் பேரண்ட்ஸ் நிறைய பேர் குழந்தைங்களை வளர்க்குறாங்க, தாத்தா பாட்டி குழந்தைங்களை வளர்க்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிற பரிமாணங்களில் 2 அப்பாக்களும் இருக்காங்க. இது நம்ம ஊர்லேயே நிறைய பேர், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. 2 அப்பாக்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, 2 அம்மாக்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். ஸோ இட் கிவ்ஸ் அ வாய்ஸ் டு தெம் அஸ் வெல். குழந்தை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம குழந்தை நம்மளை எப்பயுமே நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம பேரண்ட்ஸை. ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் டு சீ தட் நம்ம பெற்றோர்கள் வந்து ஒரு நல்ல ஆலை அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கும் அவங்களுக்கு இந்த புக். பிகாஸ் I don't say like I don't want to say like every kid is going to turn gay or lesbian. Biologically not possible, but just, இந்த மாதிரி
பல பரிமாணங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இஃப் இன் சம் கேசஸ் இஃப் குழந்தைங்க இஃப் தே ஐடென்டிஃபை வித் பீயிங் கே ஆர் பீயிங் லெஸ்பியன் ஆர் அவங்க நண்பர்களோ இல்லை அவங்க உறவினர்களில் யாரோவோ அவங்க ஒரு கே பர்சனாவோ லெஸ்பியன் பர்சனாவோ அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி அவங்கள மரியாதை கொடுக்கறது எப்படி நடத்துறதுன்றத இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து புத்தகங்களை அறிமுகப்படுத்தினாதான் முடியும். அதற்கு ஒரு நல்ல ஒரு வடிகாலாக தான் நான் அதை பார்க்குறேன் நான் இந்த புத்தகம் வெளியிடுறது. ஸோ யா இட் வில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் இட் ஆன் மை இன்ஸ்டாகிராம் டேட்ஸ் ஆஃப் மீனாட்சி அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம்லேருந்து இந்த புக் பற்றின நீங்கள் மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். சூப்பர் சூப்பர், செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. முக்கியமா பேரே ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆமா, மிகவும் பிடிச்ச பூ. யா மீனாட்சி மிகவும் பிடித்த பூ, தமிழ்ல மீனாட்சிஸ் ஃபேவரட் ஃப்ளவர், இங்கிலீஷ்ல. சூப்பர் சூப்பர். கண்டிப்பா நீங்க அந்த இது லான்ச் பண்ணும்போது சொல்லுங்க ப்ரோ. எங்க பாட்காஸ்ட் பேஜ்லயும் அதை ஷேர் பண்றோம் நாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகே. ஆக்சுவலி ஒரு செம என்ன சொல்றது சாட்டிஸ்ஃபைங்கான எபிசோடு எனக்கு தெரிஞ்சு. நான் ஃப்ராங்கா எனக்கு ஃபீல் பண்ணது இது வரைக்கும் நாங்கள் பண்ண எபிசோட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நவீன் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்டிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக செம நல்ல எபிசோடு ப்ரோ. தேங்க்யூ ஃபார் கம்மிங். இதுக்கப்புறமும் சான்ஸ் கிடைச்சா வேற ஏதாவது ஒரு டைம்ல இன்னொரு எபிசோடு இதே மாதிரி இன்னும், ஏன்னா நம்மளால ஒரு எபிசோட்ல எல்லாத்தையும் டீட்டெயிலாக கவர் பண்ண கண்டிப்பா முடியாது. ஸோ கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கிடைச்சி டைம் கிடைச்சா கண்டிப்பா உங்களோட இன்னொரு எபிசோட் பண்ணணும். அப்போ டேட்ஸ் ஆஃப் மீனாட்சி பேஜ் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளோ நேரம் எபிசோட் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் ஃபாலோ பண்ணுங்க. இந்த எபிசோட் ஷேர் பண்ணுங்க. ஒரு விக்னேஷ் பேசிட்டு இதை பற்றி வேறு யாருக்காவது தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த எபிசோட. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி வினுஷ் அண்ட் நவீன் ரெண்டு பேருமே. ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. எல்லாமே வந்து ஒரு மணி நேரமும் அதுக்கு மேலே போயிருக்கோம். எப்படி போச்சுன்னு எனக்கு சார் அளவு சரளமாக போச்சு. உங்களோட பாட்காஸ்ட் வந்து இன்னும் நிறைய பேரை வந்து ரீச் பண்ணணும். சூப்பராக பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வெரி ஹாப்பி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிறது. அதுதான் நாங்கள் ரொம்ப முக்கியமாக நினச்சிட்டு இருந்தோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே.